எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஜெகன். என்னண்டா டாக்டர் இப்ப இவ்வளவு நேரம் சுரேஷ் அண்ணா சொன்ன குற்ற உங்கள்ட்ட டிஸ்கனெக்ட் ஆயிட்டு நான் பாருங்க ஒரு கண்ணாடி. சரி இப்ப சரி. பாரம்பரியம் டாக்டர் இப்ப சரி இப்ப சரி. அதை நான் ஒருக்கா கிளியர் பண்ணணும். ஓகே ஏனண்டா நேற்று நீங்க போட்டதை நம்பித்தான் டாக்டர் நான் அவருக்கு அனுப்ப வேண்டிய காசை அனுப்பாம விட்டேன். நான் யாருக்கு அந்த இப்ப எந்த பிரச்சனை நடந்ததோ அந்த இதுக்கு ஓகே அப்ப நான் நீங்க போட்ட போஸ்ட நம்பி மட்டும்தான் கதைச்சேன். நான் இப்ப அது பிளேந்த மாதிரி கதை போதில்ல டாக்டர். ஓ என்னண்டா ஜெகனண்ணா, அந்த இப்போ நீங்க இவ்வளவு நேரம் கதைச்சதை கேட்டீங்களோ இல்லையா? நான் ஷோர்ட்டா உங்களுக்கு சமரைஸ் பண்றேன். அந்த சம்பந்தப்பட்ட ஆள் நான் சாவச்சியில பிரச்சனை இருக்கிற நேரமே என்னோட கதைச்ச அண்ணா ஒரு ஆள், எனக்கு நல்ல பழக்கம். எனக்கு ஃபுல்லா தெரியும் டாக்டர் அது அந்த கதை. அதுக்கு பிறகு என்ன நான் அவருக்கு ஒரு வேர்ட் ப்ரொமிஸ் ஒன்று கொடுத்துருந்தேன்னா, நான் பொலிட்டிக்கலா ஏதாவது செய்யலுமெண்டா, என்னடா பொலிட்டிக்கல் பிரச்சனைஸ் தானே, அதாவது அரசியல் கைதிகள் தானே, ஏதாவது செய்யலுமெண்டா நான் உங்களுக்கு கட்டாயம் செய்யறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த அண்ணாவோட கழிச்சு கொண்டு தான் இருந்தேன். இப்ப கடைசியா கழிச்சு ஒரு 2-3 மாதம் ஆகுது, ஆனால் கழிச்சு கொண்டு தான் இருந்தேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் எங்கண்ட ஜெகனண்ணாண்ட இல்ல சுரேஷ் அண்ணாண்ட டிக்டாக்ல அது அவர் சம்பந்தமா கதைச்சு அந்த பணம் சம்பந்தமா கதை கேக்குள்ள அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஆள் யாழ்ப்பாணத்துல கொண்டே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருக்கிறார். நாங்கள் தடை செய்யப்பட்ட இயக்கம் ஒன்றுக்கு என்னுடைய பேர்ல இயங்குற டிக்டாக் தளத்துல காசு சேர்க்கிறோம். உங்களுக்கு பிரச்சனை அதுக்கு தான் நான் அந்த போஸ்டர் போட்டேன். நான் சுரேஷனாண்ட டிக்டாக்ல தடை செய்யப்பட்ட ஒரு ஆளுக்குரிய காசை சேர்க்கிறதா கேள்வி வந்திருக்கு. அதுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவ்வளவு நம்ம கதைச்சு கொண்டு வந்தவே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. தற்சமயம் அப்படி ஏதாவது ஒரு சதிவேலை பின்னப்பட்டிருந்தால் அதுகளுக்கும் எனக்கும் இந்த சம்பந்தம் இல்லை என்று தான் நான் அந்த போஸ்டர் போட்டிருந்தேன். மற்றபடி சுரேஷன் தடை செய்யப்பட்ட அமைப்பு கண்டு போட்டேன் நீங்கள் டாக்டர். அது இலங்கையில தான் தடை செய்யப்பட்ட அமைப்பு, சில நாடுகள்ல தடை செய்யல. இப்ப இலங்கை தான் எனக்கு பிரச்சனை. போடப்பட்ட இங்க எனக்கு மட்டும் இல்ல, கௌசல்யாவுக்கு தான் போட்டு கிடக்கு. நான் அதை எடுத்து வச்சுதான் கதைச்சேன் நான் நேற்று. அது தப்பண்டு, தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு சேர்த்தது தப்பண்டு. அப்ப இப்ப இவ சொல்லினா என்னில குற்றம், அதுல என்ன குற்றம் டாக்டர்? இல்ல என்னன்னா அது எந்த மனசை பொறுத்த வரைக்கும் என் உடம்பு எரிஞ்சு சாம்பல் ஆயினாலும் அந்த அமைப்பை தடை செய்யல. நானும் டாக்டர் அப்படித்தான் அதை வச்சுக்கிறேன் மனதுல. ஆனா நேற்று நான் கதைச்சது நீங்கள் எழுதினதை வச்சு இப்ப இவ சொல்றது என்ன கருத்துன்னு தான் கேட்கிறேன். இல்ல நான் டாக்டரோட மட்டும்தான் கதைக்க விரும்புறேன். டாக்டரோட தான் நானும் கதைக்கிறேன். டாக்டர் என்னன்னு சொன்னா, நீங்கள் எழுதினது அமைப்பண்டு இல்ல, அது ஒரு சிலர் தான் நீங்கள் அதுல எழுதியிருக்கிறீங்க. அப்ப அதை நாங்க தெளிவா கதைக்கணும். இல்ல தடை செய்யப்பட்டது வடிவா எழுதி இருக்குது, அத வடிவா பார்க்கலாம். நான் எந்த எனக்கு இப்போ எடுத்து அவர் கதைச்சப்புறம் நீங்க டாக்டரோட கதைங்க தடை செய்ய. நான் ஜெகனண்ணாவோட ஒரு நிமிஷம் கதைக்கிறேன். ஜெகனண்ணா நீங்கள் பொறி பண்ண தேவையில்லை. மேபி நான் போட்ட போஸ்ட்ல அது பிழையா இருந்தா என்ன மன்னிச்சு கொள்ளுங்க எல்லாரும். ஏனென்றால் அதை நான் போட்டு எழுதினேன். இப்போ நான் சில நேரம் எழுதியக்குள்ள கொஞ்சம் ஹைலி கம்ப்ளெக்ஸா எழுதிடுவேன் வாயில். ஏனென்றால் கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே வாய்ஸ் டைப்ல டைப் பண்ணி கொண்டு போயிட்டு ஸ்பெல்லிங்க எப்பயாவது ஒருக்கா செக் பண்றது. நான் இந்த மனசுல இருந்தது என்னென்றால், அந்த ஒரு சிலருக்கு காசு சேர்க்கறதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. என்னுடைய பேரால இயங்குற டிக்டாக் தளமாக இருந்தால் அந்த தளத்துல அந்த காசு சேர்க்கப்பட்டிருந்தால் இந்தியில இருந்து எனக்கும் அந்த தளத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு தான் எழுதி நான் செய்யணும். மற்றபடி அந்த காசை கொடுக்க வேண்டாமண்டோ அல்லது சேர்க்க வேண்டாமண்டோ சொல்றதுக்கு நான் யாருமே இல்லை. என்னுடைய இவங்க போட்ட வழக்கு எப்படி என்றா ஜெகனண்ணா, ராமநாதன் அர்ஜுனா என்பவருடைய அரசியல் தளம் ஒன்றுல அவருக்கு சார்பாக அவருடைய அண்ணா சேர்ந்து இயக்குற தளம் ஒன்றுல தடை செய்யப்பட்ட அந்த ஒரு அமைப்புக்கு காசு சேர்த்து திருப்பியும் இலங்கையில மீளுருவாக்கம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணினோம் தான் அந்த வழக்கு போட்டிருக்கணும். பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் என்னோட 2 நாள்ல சிஐடிலையும் அந்த வழக்குகள் பதியப்படும். அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் நல்ல தெளிவா இருக்கிறேன். என்னுடைய எந்த பேங்க் அக்கவுண்ட்லயும் அந்த அமைப்பு சம்பந்தமா யாரும் ஒரு சதவீதம் அனுப்பவும் இல்லை. என்னுடைய எலெக்ஷன் என்னுடைய எலெக்ஷன். உங்களுக்கே தெரியும், நீங்க அனுப்பின இவ்வளவு காசுகள் என்னுடைய வழக்குகள் அந்த கதையில் வேண்டாம். இல்ல ஏன் நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய அந்த அதுக்கும் அந்த அமைப்புக்குமோ அல்லது இதுக்குமோ சம்பந்தம். ஆனால் யார் கடவுளண்டா பிறக்காத குழந்தையும் சொல்லும், அது வேற பிரச்சனை. ஆனால் நாங்கள் அதுக்காக ஒருத்தரும் யாருடையும் காசு சேர்க்கல. ஆகவே அப்படி சேர்த்திருந்தா அந்த தளத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னான். ஆனால் ஜெகன்னா நீங்கள் அதை ஒரி பண்ண வேண்டாம். என்னென்றால் நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்றது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம். நீங்கள் பிள்ளையோ சரியோடு யோசிக்க தேவையில்லை. உங்களால யாராவது பாதிக்கப்படினமென்று மட்டும் பாருங்க, அவ்வளவுதான். நான் இப்ப ஜெகன்னா பேசினா இதுல
அல்ல நீங்கள் யோசிப்பீங்கள், அடே இவனுக்கு நான் இவ்வளவு காலம் எவ்வளவு கோல் எடுத்து எவ்வளவு பேட்ட உதவியில வேண்டி கொடுத்து இவ்வளவு செய்ய இவன் என்ன ஒரு நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டானே. நான் கூட இப்ப கவலைப்படுறேன், வெண்ணிமைந்தன் மாதிரி ஆன ஆக்களை வந்து தூக்கி எறிஞ்சது பிள்ளை கதைக்காம விட்டுருக்கோம் மாட்டேன். ஏன்னா நீங்கள் எடுத்ததுலயோ கதைச்சதுலயோ எந்த பிழையும் இல்லை. யாராவது தனிப்பட்ட ரீதியில கதைச்சிருந்தா அதை மன்னிப்பு கழுவோம். அது இப்ப நாங்கள் மன்னிப்பு கேட்கறதால குறைஞ்சு போறது இல்லை. அதே தனிப்பட்ட ரீதியில யாரையும் தாக்கையில ஜஸ்டின் அண்ணா மட்டும் சொன்ன நான் அதுல நான் எப்பவும் மாற மாட்டேன். ஜஸ்டின் அண்ணா செய்யற சில விஷயம் சரியான பிழையான விஷயம் அங்கேயும் இங்கேயும் கதைக்கிறார். அது சரியான விஷயம். அதுக்குத்தான் நான் நேற்று நேரையே சொன்னா நவீன நேரது அதுல நான் மறுக்கவும் மாட்டேன். அதை நான் எப்பவும் சொரியும் சொல்ல மாட்டேன். தயவு செய்து கூட வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா சொல்லுங்க. நான் ஒரே ஒரு நோக்கம் டாக்டர் அர்ச்சனாவின் பெயரை சொல்லி 2 தளங்களும் சமாந்தரமாக சந்தோஷமாக இயங்க வேண்டும் என்றதான் நோக்கமே ஒழிய அங்கு சொல்லி இங்கு சொல்லி இல்லை. உம்மோடும் மிக மரியாதையா தான் வச்சு கொண்டிருந்தார். இப்பவும் இருக்கிறேன் ஜெகன் பாருங்க, உங்களும் இப்பவும் மரியாதையா தான் இருக்கின்றேன். நாங்கள் சந்தோஷமாக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, 10 மினிட் இதே இதுல வச்சே நான் சொல்றேன். ரகுராமன் எத்தனை பேர்கிட்ட சொல்லி இருக்கிறார் ஜெகன் என்ற தளத்துக்கு போக கூடாது. இதை நான் இப்ப ஆதாரத்தோட இதுல நிரூபிச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஜெகன் இதோட நிறுத்தி கொண்டு இப்ப தெளிவார் இவர் சொன்னவர் ஜஸ்டின் அண்ணா இதே எங்க வச்சு நீங்க பாத்துக்கொள்ள இந்த பிரச்சனையை. இதோட நாங்கள் இதை நிறுத்தி இதுல இருக்கிற யாராவது என்ன விரும்பினா ஒரு நிமிஷம் என்ன கதை கதையுங்க டாக்டர். என்னென்றால் எனக்கு ஜெகன் அண்ணாவையும் நேர கண்டதில்லை, ஜஸ்டின் அண்ணாவையும் கண்டதில்லை, ஜேடிஎல் அண்ணாவையும் கண்டதில்லை, கனி அண்ணாவையும் கண்டதில்லை, யாரையுமே நேரில் கண்டதில்லை. நீங்கள் ஆனா எல்லாருமே என்ன பார்த்துருக்குறீங்க. நீங்கள் என்ன நிக்கிறது எனக்காண்டி இல்லை ஜெகன் அண்ணா. நீங்கள் உங்களோட மனசுல இருக்கிற ஒரு பழைய ஒரு கவலை, எங்கண்ட தலைவர் இல்லை, எங்கண்ட இனம் இப்படி அழிஞ்சு போயிட்டுது, எங்களுக்கு என்ன திருப்பி ஒன்று நடக்காதா, திருப்பி எங்கள்ட யாழ்ப்பாணத்துல ஒரு நல்ல விஷயம் நாங்கள் பேப்பர்லயோ நியூஸ்ல பார்க்கலான்ற ஒரே ஒரு ஆசை தான். இப்பவும் சொல்றேன், நான் நாளைக்கு இதுல இருந்து விரத்தி போயிட்டேன்டா சுரேஷ் அண்ணாண்ட டிக்டாக்ல கதைக்கிறதுக்குரிய டொப்பிக்கும் இல்லாம போயிடும், ஜெகன் அண்ணாண்ட டிக்டாக்ல இருக்கிற டொப்பிக்கும் இல்லாம போயிடும். ஏனென்றால் நான் அதுக்காக நான் பெரிய ஆளுன்னு சொல்ல வரையில நீங்கள் நிக்கிறதுன்னா நான் ஒரு பாதையை நோக்கி ஓடேக்குள்ள எனக்கு நீங்கள் அந்த மருத நோட்டத்துல வந்து தண்ணி குடுப்பினம் அல்லது வந்து தோல்ல தட்டி விடுவினம் பின்னால சீர பண்ணுவினம் அந்த வேலையும் என்னையும் இழுத்து கொண்டு ஓடுறீங்க. அதை விட கொள்ளுங்க. அதுல பேருந்து எனக்கு இந்த மருத நோட்டம் ஓடிக்கொண்டு கேட்கல எனக்கு ஹெல்ப் பண்ற 2 பேரும் அடிபட்டா நான் அதை பாக்குறதானா நான் மருதனை ஓடுறதா? அண்ணா நான் இன்றைக்கு மட்டும் இதை பற்றி யாரோடையும் அடிபடையில்லை. இது இவள் எல்லாரும் இதுல வந்து கதைச்சப்பறான் நான் கதைக்கிறேன். அதான் இல்ல நான் உங்களோட கருத்தையும் கதைக்கிறதுக்கு அதான் விட்டுருக்கேன். ஏனென்றால் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தால் நான் ஏதாவது எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு நல்லதொண்டத்தான் செய்து போட்டு சாவன்னு நினைச்சால் உங்களுக்குள்ள அடிபடுறதை விட்டுட்டு நீங்கள் உங்களோட கதைக்க விருப்பம் இல்லை, ஒரு ஆளோட கதைக்க விருப்பம் இல்லைன்னா அவையோட விலத்தி கொண்டு நான் என்ன பாருங்க வன்னிமைந்தன இந்த வரைக்கும் ஒரு நாளுமே ஒன்றுமே பேசுறேன் என்றால் நாங்கள் அவரை இப்போ உதாரணம் ஒரு புண்ணை சொரிஞ்சான்னு அது பெரிய புண்ணாகும். அது பேருந்து என்ன பெரிய புண்ணாகும், பிச்சைக்காரன் தான் புண்ணை சொறிவான். ஏனென்றால் அந்த புண்ணை வச்சு தான் அவனுக்கு பிச்சை எடுக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த புண்ணை சொறிகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆகவே நான் யோசிக்கிறது அந்த பிரச்சனைகள் இருந்தா தனி மனித கோபங்களோ பிரச்சனைகளோ இருந்தா உங்களுக்கு தெரியும் தலைவட்ட கட்டுப்பாட்டில் இப்படிலாம் அடிபடையிலாது. நான் என்ன ஆசைப்படுறேன், எனக்காக நீங்கள் உங்களுடைய ஒரு ஆளோட பேரை சொல்ல வேண்டாம், ஒரு ஆளோட பிரச்சனைப்பட வேண்டாம். வேற டிக்டாக் தளம் கூடாது, வேற டிக்டாக் தளம் கூடாது. ரகுவண்ணா நீங்கள் ஜெகனண்ணாக்கு போக வேண்டாம் என்று இனிமேல் சொல்ல வேண்டாம். இவ்வளோ ஆளும் சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். உங்களுக்கும் இந்த ஜெகனண்ணாக்கு முடிக்குரிய தனிப்பட்ட விருப்பம். நான் இங்கே ரகுவண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ண போறதும் இல்லை. எங்களோட அப்பாவோட நல்ல உதாரணம் மட்டும் சொல்றேன். எங்களோட அப்பா ரகுனாவோ ராயனாவோ அடிபட்டு வந்திருந்தா ஃபர்ஸ்டா நீ ஏன் அடிபட போனேன் வேக்கு தான் அடிபடும், பிறகுதான் உனக்கு அடிச்சு போட்டானே ஒரு வாரம் நான் பாக்குறேன். அவன் அப்பங்காரனுடைய அவன் மகனோட போய் அடிபட மாட்டேன், அப்பங்காரோட நான் கேட்கிறேன்னு போவார். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட கோபங்கள் இருந்தானே எனக்காக அதை கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிடலாம்னால் எனக்கு சப்போர்ட் பண்ணிடலாம்னா பெரிய உதவி. ஏனண்டா சுத்தி எப்படியாவது என்ன ரெக்கார்ட் மட்டும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் பயங்கர கஷ்டத்தோட தான் இதை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் எனி டைம் டிசைட் பண்ணலாம் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, அப்பா சிவனே எங்கேயாவது வெளிநாட்டுல போய் குப்பை ஆளினாலும் பரவாயில்லன்னு போய் சேரலாம். இன்றைக்கு மட்டும் நான் யாரோடையும் விவியலோட இந்த வாதாட்டத்துக்கும் எதுக்கும் போயில்ல. இப்ப இவியல் வந்துதான் இதை எவ்வளவுத்தையும் கதைச்ச வயதில்லை, அதால மட்டும்தான் நாங்க பெருமையான ஜெகனா உங்களோட பேரை சொல்லல. நான் பெரும்பாலும் மீன் பண்ணினது வந்து
மற்றொரு டிக்டாக் தளத்தை உங்களுக்கு இல்ல இல்ல தெரியும். இவ சொன்னது முழுக்க என்ன அது எனக்கு இதுல கதைச்சா முழுக்க தெரியும் தானே. நான் கதைச்ச கதை தான் சொல்லி கொண்டிருந்தேன். அத நீங்கள் கதைச்ச கதையை அங்கேயும் கதைப்பட்டது அந்த வீடியோவும் எனக்கு அனுப்பினது. நான் உங்களுக்கு அதை அனுப்புறேன் வேணுமெண்டா. மற்ற யூடியூப்ல இருக்குது, நீங்க போய் பார்க்கலாம். பாருங்க, இப்ப இவருக்கு அடி விழுந்துட்டு, சுரேஷுக்கு அடி விழுந்துட்டு, அடுத்த ஜெகனுக்கு தான் அடி விழ போகுதுன்னு எல்லாம் கதைச்சிருக்கணும். அதால நீங்கள் அதை பற்றி பொறி பண்ண தேவையில்லை. ஜெகன் அண்ணா, நான் நினைக்கிறேன் உங்களோட தளத்துல இருக்கிற எத்தனையோ பேர் என்ன பர்சனலா பிடிக்கும், எத்தனையோ பேர் எனக்கு சார்பானாக்கள், என்ன உண்மையாவே பிள்ளை என்று சொல்லி கதைக்கிறார்கள், மகன் என்று சொல்லி கதைக்கிறார்கள், மகன் எப்படி இருக்கிறான்னு மெசேஜ் போடுறார்கள், எத்தனையோ பேர் இருக்கணும். சுரேஷனாட தளத்துல இருக்கு. நீங்கள் ஜெகனண்ணாவும் சுரேஷண்ணாவும்ன்றது என்னண்டா, உங்கள் சார்பாக இருக்கிற ஒரு தமிழ் ஆக்களை உண்டாக்கி வச்சிருக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுடைய வேலை. அதுதான் வேற ஒன்றுமே இல்லையா. அதை மட்டும் എന്റെ തന്നിട വിളക്കத்துக்கு ஒரு சந்தர்ப்பம்டா. எந்த தன்னிட விளக்கத்துக்கு ஒரு சந்தர்ப்பம். நான் யாருக்கும் தெளிவடைச்சு ஜெகண்ட தளத்துக்கு போகணும்னு சொன்னதா வரலாறுல சரித்திரமே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இப்ப நீ எனக்கு அடிச்சுப்படி சொல்ற அந்த தளத்துல இப்படி கதைக்கணும் உண்டு. நான் சொல்றேன், நீங்கள் தேவையில்லாத கதையில எனக்கு கொண்டு வராதீங்க. இப்படித்தான் சொல்லுவேன். உங்களுக்கு அந்த தளம் பிடிக்கலையா, எனக்கு புள்ளையான தளம் பிடிக்கலையா, அந்த தளத்துல புள்ளையா கதைக்கணுமா, நீங்க அந்த தளத்துக்கு போவாங்க விடுங்க. இப்படித்தான் நான் சொல்லியிருப்பேன் ஒழிய நான் டெலிபோன் அடிச்சு யாருக்கும் ஜெகண்ட தளத்துக்கு போகாதேங்கோ, அங்க புலியா கதைக்கணும், அவர் எங்களுக்குரிய ஆள் இல்லைன்னு நான் யாரோடையும் கதைச்சது கிடையாது. கதைக்க வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை. வடிவா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்களா டெலிபோன் அடிச்சு போட்டு அங்க நடக்கிற விஷயத்தை எனக்கு சொல்லிக்க. நான் சொல்லுவேன், நீங்க கதையில எனக்கு சொல்லாதேங்கோ. இன்றைக்கும் ஒரு சிலாக்கு எனக்கு அடிச்சு அந்த தளத்தை இப்படி கதைக்கிறேன் ஜாப்பு, உங்களுக்கு அந்த தளம் பிடிக்கலையா, போகாம விடு, அவ கதைச்சு போட்டுருக்கட்டும். அப்ப நான் போகாம விடுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, உனக்கு அந்த கதை பிடிக்கலையா, நீ போகாம விடு. அவ்வளவுதான் இந்த விளக்கம். இத நான் பப்ளிக்ல பேர் சொல்லி கதைக்க விரும்பல. டாக்டர் விரும்பினா உங்களையும் என்னையும் குரூப்ல இணைச்சா போன்ல நான் சொல்றேன், எல்லாரையும் இணைச்சு சொன்னாக்களோட உங்களுக்கு கொண்டு வந்து நிரூபிப்பேன். ஆனா நான் பப்ளிக்ல அதை ஆக்களை சொல்லி நாங்க மரியாதை விட விரும்பல. நான் இதை இந்த தண்ணீர் விளக்கம் தம்பி உனக்கு இதுதான். நான் யாருக்கும் அடிக்க சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. எனக்கு ஜெகனோட எந்த தனிப்பட்ட பிரச்சனையும் இல்லை. நான் உங்களோட தம்பி ஜெகனை பற்றி இப்ப வரைக்கும் எதுவுமே கதைச்சது கிடையாது, எதுவும் சொன்னதும் கிடையாது. நீங்களும் ஜெகனும் பயணிக்கிறது உங்களோட அரசியல் பணி, உங்களோட பக்கம். நான் ஒரு தளத்துல பயணிச்சு, நான் இப்ப அங்கேயும் போகணும், இப்ப இந்த தளத்துல உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன். எனக்கு நான் இன்றைக்கும் சொல்றேன், நான் யாரையும் எதிரிகளாக உருவாக்க விரும்பல. எனக்கு எதிர்கட்சியே பிடிக்காது. ஏன் எதிர்கட்சி உருவாக வேணும்? நோக்கம் உண்டா இருக்கே, என்னத்துக்கு எதிர்கட்சி? எல்லாரும் அது இப்ப நானும் நீங்களும் ஒரே அரசியல் பணியோட சமூகத்துக்கு மக்களா செயற்படைக்க எங்களுக்குள்ள ஏன் முரண்பாடு வரணும்? நோக்கம் ஒன்று தானே, ஒன்றா சேர்ந்து நாங்கள் பயணிக்கணும். இந்த அமைப்புகள்ல நான் ஒன்றா சேர்ந்து பயணிச்சேன். எனக்கு அங்க ஒரு முரண்பாடும் வரையிலேயே. அதே மாதிரி தான் இப்பவும் சொல்றேன், அர்ச்சனாவோட பயணிக்கிற அவ்வளோ பேரும் எனக்கு நண்பர்கள். உங்களோட கருத்துக்கள் அவைக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அவையை தான் அதுக்கு பொறுப்பு, நான் பொறுப்பு இல்லை. உங்களை கொண்டு பார்லிமெண்ட்ல இந்த கதிரையில இருத்தி விட்டா நான் நினைக்கிறேன் நீங்க பாஞ்சு மற்ற எம்பி மேட்ட காதெல்லாம் கடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ற ஒரு வசனத்துக்கே உங்களுக்கு தாங்கியலாம இருக்கண்டா, அங்க இருந்து அவங்க செய்யற அந்த கூத்துகள், அங்க இருக்கிற டபுள் டீலுகள் எல்லாத்தையும் பாத்தீங்களா, நீங்கள் எந்த கதிரையில இருந்தா பார்லிமெண்ட்ல இல்லாட்ட காது மூக்கு கையெல்லாம் கடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு அங்க போறது, எதிர்கட்சி ரூமுல இருந்து கதைக்கிறது வேற, அங்க போய் இருக்கிற ஆளுங்கட்சி எம்பி மேர் அமைச்சர் மேரோட போய் அதை ஒருக்கா செஞ்சு விடு, இங்க இதை ஒருக்கா செய்யறது. ஆனா இங்க போடுற ஸ்பீச்சுகள், நடத்துற ஸ்பீச்சுகள் இதெல்லாம் கேட்டா நீங்கள் நினைக்கிறேன் பெரும்பாலும் கைய காலையெல்லாம் கடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு வரும். என்ன பொறுத்த வரைக்கும் இதோட முடிப்பாம். இது ஒரு சின்ன விஷயம். இதுல எனக்கு ஒருவரோட ஒரு மனஸ்தாபம் இல்ல. நானும் என்ற கருத்தை சொல்லணும் என்று தான் சொன்னேன்னா. இப்ப ரவுராமன் சொல்ற மாதிரி அப்படி இருந்திருந்தா எனக்கும் என்ன இவரோட பகை ஒன்றும் இல்லையே. அதுதான் மெசேஜ் போடுறேன். ஆனா நான் தெளிவானது கதைக்கிறேன். இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு மெசேஜ் போட்டுருந்தா நான் அவருக்கு பதில் கொடுத்து வாங்க, இப்படித்தான் நான் கதைச்சிருக்கலாம், இப்படித்தான் நான் கதைச்சிருப்பேன். இனியும் ஏதாவது பிரச்சனைனா ஜெகனாண்ட நம்பர் இருந்தா மெசேஜ் போடுங்க. நான் நான் அவர்கிட்ட தளத்துக்கே அவர்கிட்ட சம்பந்தமான எதுவுமே நான் காதுக்கு கேட்கறது இல்லை. நான் பிளாக் பண்ணியே வச்சிருக்கேன். எனக்கு சில விஷயம் வேண்டாம், சில ஒட்டுமொத்தமா நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வேறு சில அவரண்டு இல்ல ஒரு புள்ளையான விஷயங்களும் தேவையில்லாத எண்ணங்களும் இப்ப நான் சொன்ன 5 பேரும் உங்களுக்கு நிரூபிச்சா. இப்ப தளத்துல கதைக்க மாட்டேன். வெளிப்படையா நான் சொல்றேன். இப்ப நான் இப்படித்தான் சொல்றேன். என்னோட தாங்களா கதைச்சு போட்டு நான் அவைக்கு விளக்கம் கொடுத்ததை வச்சுக்கொண்டு அவ என்ன போனான்னு சொல்லிச்சு வந்தால் அது அவன் பிள்ளை ஒழிய எந்த பிள்ளை இல்லை. இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்றால் அவைக்கு ஒரு அறிவு இருக்கணும். நான் போச்சுன்னா போகாம விடுறதா? சரி, நான் போக சொல்லிட்டு அது உங்களுக்கு சொல்றதா? நாரதர் வேலை. இப்ப நானும் நீங்களும் பிள்ளை இல்லையான்னு எங்கள்கிட்ட கதைச்சு போட்டு நாரதர் வேற பாக்குற இருக்கணும் இல்லோ, இவதான் போல நீ இவ்வளவு புரிஞ்சு கொள்ளுங்க ஜெகன் உண்ட. இப்ப நான் உங்களோட பிரச்சனை நேரம் உங்களோட எடுத்து சண்டை பிடிப்பேன். உங்களோட நானும் மச்சாண்ட ஸ்டைல் உள்ள ஒரு ஆள். இன்னொரு ஆள் உங்களுக்கு அதை சொல்றாரு என்றால் நாளைக்கு நீங்கள் கதைக்க போறது அவர் எனக்கு சொல்லத்தான் போறேன். நான் பயப்பட மாட்டேன். நான் அப்படி கதைக்கிறேன் இல்லையே.
இல்ல அப்ப நானும் கதைக்கிறேன், நானும் தெளிவா டாக்டர் இருக்கேன். ஒரு நிமிஷம் தாங்க, நான் 2 பேருக்கும் விளக்கம் சொல்லி விடுறேன். ஓகே, ஜெகன் ரகுராமண்ணா, ஜெகன் தயவு செய்து ஒரே ஒரு விஷயம், அதாவது நான் உங்கள் 2 தளத்தையும் ஒற்றுமையாகவும் சமாந்தரமாகவும் போகணும்ன்றதுக்கு மிக முயற்சிச்சு டாக்டரோட கூட அன்றைக்கு கடைசியா உங்களை நான் பிரகாசண்ணாவோட கதைச்சு பூநகரி பிரச்சனைக்கு நான் சொன்னேன், நாங்கள் இதை டெலிபோன்ல நாங்கள் வாட்ஸ்அப்பில் இதை தீர்த்து வைப்போம், தயவு செய்து தளத்தில் இந்த இதுகளை கொண்டு போய் நாங்கள் எங்கள் டாக்டர் பெயரை சொல்லி இந்த தளத்தில் சண்டை பிடிக்க வேண்டாம் என்று சொல்லி கேட்ட பொழுது அங்கு நடந்தவையில் தான் நான் தீர்மானிச்சேன் 2 தளத்துக்கு நான் போறதில்லை என்று சொல்லி. ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு டாக்டர்கிட்ட இருந்தவர் எனக்கு ஒரு வாய்ஸ் கட் வந்த பொழுது அதுக்கு பிறகுதான் நான் யோசிச்சேன் 2 பேரோடுமே நான் கொஞ்சம் நேரங்கள் இருந்தாலும் பயணிப்போம் என்று சொல்லி. நான் அங்க சுரேஷின் தளத்துக்கு நான் போட்டு வந்த உடனே ஜெகன் எனக்கு ஜஸ்டின் அண்ணா இப்படி சொன்னவர் அங்க போயிட்டார், நான் அங்க கீழே போய் நின்று ரிக்வஸ்ட் கொடுக்க கூட எடுக்கல ஜெகன். அதுகளை பற்றி நான் ஒரு தரவாப்படுத்தவும் இல்லை, தயவு செய்தோட நாங்க நிறுத்திக் கொள்வோம். இனி ஒற்றுமையே பலம். ஓகே, ஜஸ்டின் அண்ணா சொன்ன வார்த்தையை காப்பாத்தணுமா இல்லையா? அண்ணா எனக்கு ஒற்றுமை தான் முக்கியம். அப்படி என்ன நீங்க போன் பண்ணி சொல்லி இருக்கணும் எனக்கு அண்ணா, வார்த்தை சொன்னீங்கல்ல. இல்ல ஜெகன் நான் அங்க கதைச்ச உடனே உங்கள்ட்ட வந்தனா நீங்க உங்களுக்கு பொறுமை இல்லை என்று சொன்னால், இல்ல ஜெகன் உங்களுக்கு ஒரு மணித்தியாலம் ஒரு நாள் பொறுமை இல்லை என்று சொன்னால் அது தவறான விஷயம். ஜெகன் இதுல ஒரு விஷயம் நான் புரிஞ்சு கொள்ளும். ஜெயசண்ணா ஒரு பொதுவா 2 பேருக்கு இடையில கன விஷயங்களோட கதைக்கிறவர். அப்ப அவர் உண்மையில ஒரு எல்லாரையும் ஒரு கணக்கப்பாட்டோட கொண்டு வந்து ஆசைப்படுறாரு. அவர்ல ஒரு மரியாதை வச்சிருந்தேன் தானே, நானா சொன்ன வார்த்தையை காப்பாத்தே இல்லைன்னு தானே பிரச்சனை. உங்களுக்கு 2 மணித்தியாலம் சொன்ன வார்த்தை காப்பாற்ற இருந்து ஒண்ணுதான் இந்த அரவாசி அரசியல் வேலை ஈஸியா போயிடும். அவ்வளவுக்கு ஃப்ரீயா இருக்கிறீங்க போலடாக்கு. எனக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய வேலையே செய்யறதுக்கு ஏன் அவன் டைம் இல்லாம கிடக்கு. நேரம் இல்லையா காலம வேலைக்கு போட்டு பின்னேரம் இதுல இருக்கிறோம்னா. ஓ அதுதான் நான் சொல்றேன், ஃப்ரீயா இருக்கீங்க போல சண்டை பிடிக்கிறீங்க, டைம் இல்ல. அரசியல் சம்பந்தமான கேள்விகள் இருக்கு இதுல, அந்த சந்தர்ப்பத்தை கொடுங்க. இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து பயணிக்கிறீங்க, ஒரே நோக்கம், முரண்பாடுகள் வந்துட்டு ஓகே சமாளிச்சு கொண்டு போவோம். தேங்க்யூ ஜஸ்டின் அண்ணா, நீங்க அப்படியே இருங்கோ, இதுலயே நில்லுங்க. ஒரு அங்க தேவையில்ல, நான் ஒவ்வொரு ஆள் ஏத்துறேன். நாங்க 3 ஒரு ஆள் ஏத்தலாம் நினைக்கிறேன், புதுசா ஒரு ஆள் ஏத்துவோம், கதைக்கிறத கேட்போம். நீங்கள் தச்சமயம் ஜெயனா நீங்கள் உங்களோட டிக்டாக் செய்யறா செய்யுங்க, அது பிரச்சனை இல்ல, அது தானா நடக்கும், அதுல ஒரு பிரச்சனையும் பெறாது. ஜெகன் தயவு செய்து என்ன முரண்பட வேண்டாம், போனி கிடங்கோ நேரடியாக நாங்க கதைச்சு எல்லாத்தையும் தண்டுவோம், சந்தோஷமாக பயணிப்போம். எஸ் அவ்வளவுதான். ஓகே, நான் புதுசா ஒரு ஆள் ஆட் பண்ற போறோங்க, புதுசா ஒரு ஆள் ஏற்றி பார்ப்போம். கனியன் நினைக்கிறார், கனியனாவை ஏத்தினால் ஆக்கள் காணாம வந்துடும். கனியனா ஒரு கப்புறங்க வரும், இந்த ஒரு ஆள் ரெக்கார்ட் வந்துடும். என்ன இருக்குங்க பிரச்சனை இல்ல. இல்ல இப்ப நீங்க ஒரு இன்னொரு ஆள் ஏத்துறா நினைக்கிறேன். ஃப்ரீ தமிழ்ல மண்டு வந்துருக்கு, அந்த கொடி இருக்கிறது தான் பிரச்சனை. அதையும் போய் தாப் போடுவாங்க, அந்த லொகோவை மாத்தி போட்டுவாங்க. அந்த ஃப்ரீ தமிழ்ல மண்டு போட்டுருவீங்க, லொகோவை மாத்தி போட்டுவாங்க. இல்லாட்டி இப்ப இந்த டிக்டாக்ல இந்த லொகோவை பாய்ச்சாண்டே என்ன போடலாம், பார்க்கிற எலும்பே இல்லாத மாதிரி. நீங்க ரதன் வந்திருக்கிற இவர் தான் துரோகம் யூடியூப் செய்கிறவர், உன்னுடைய பயங்கர ஒரு அபிமானி. பார்த்து நான் ஒரு ஆளுக்கு பேசி வீடியோ போட்டுருது. வேற என்ன செய்ய சொல்றீங்க? என்னன்னா அது தாங்க முடியல, கொடுமைன்றா அது ஏதோ கொடுமையா கிடக்கு. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு பர்சனல் அட்வைஸ் வந்து பர்சனலா பிறகு சொல்றேன். எல்லாரும் கௌசல்யா அவங்களுக்கு சொல்லும். அந்த சட்ட சிக்கல்கள் வரும், அந்த பேருகளை வெளியில கொஞ்சம் ஓகே சுத்தி பாய் சொல்லலாம். இப்ப மொட்டை தரையில மண்டிய தலைமையில சாவச்சேரி அப்படி இப்படி சொல்லலாம். இப்ப எனக்கு வழக்கு போட்டாலும் சொல்லி இருக்கிறேன் நான். அதை விட்டு பாவிக்கிறது அவதூறு வழக்கில் போடுறதுக்குரிய சாத்தியக்கூறு கூட. என்னண்டா இங்க எங்கண்டையில ஒரு கொஞ்சம் பேர் இருக்கணும், ஏதாவது ஒரு வழக்கொண்ட போறதுக்கு ஃப்ரீயா வழக்கு போட்டு விடுவினோம். காணாமல் போனாக்களுக்கு வழக்கு செய்ய மாட்டாங்க, ஆனா யாரையாவது துளைக்கோணுமெண்டா வழக்கு செய்வாங்க. அப்படிப்பட்ட சில பேர் இருக்கணும். நான் கதைக்க விரும்பல, அதை கொஞ்சம் கவனம். ஏதாவது கேட்க இருக்கா ராணா? இல்ல என்னன்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் தான், இந்த உங்களுக்கு இப்ப ஆதரவு கொடுக்கறதால இந்த செம்பு குடம் அப்படி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு அட்வைஸோட சொன்னீங்கன்னா சரி. ஒன்றுமே நான் கேட்கல உங்கள்ட்ட. நான் நினைக்கிறேன் என்னடா இப்ப இப்படியான வேலைகளுக்கு கொஞ்சம் பண்ணா கஷ்டம். எங்கட சமூகத்துல ஒரு நல்ல விஷயம் செய்யல சரியா கஷ்டம், ஆனால் கூடாத விஷயம் சிம்பிளா செய்யலாம். அதை சொல்லுவாங்க, இந்த உண்மையை உரடி ஓய்க்குள்ள பொய் ஏதோ 8 கால தூரம் போகும்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நான் என்ன கடந்து போறேன்.
இப்படியான காய்ச்சா தம்பி அப்படியா ரைட் சந்தோஷம் சுகமா இருக்கு. அர்ச்சனா டாக்டர் யூடியூப்ல உங்களை பற்றி கொஞ்சம் வீடியோ போட்டுக்கிறார் மனநோய் சம்பந்தமா, போய் பாருங்க பார்த்துட்டு போயிட்டே இருங்க அவ்வளவு. இல்ல நான் கமெண்ட் வந்து வாசிக்கிறது இல்ல. இப்ப நான் என்ன சொன்னா, இப்ப நான் SS வந்து நான் என்னுடைய மகளுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கேன். அப்ப சரி நான் என்ன சொல்ல தூசணங்கள் போட்டிருக்கேன், அவ செய்யறங்கள் கமெண்ட்ல கவனமே நான் சின்னாக்கள் வந்து நாங்க இப்ப சம்டைம் இப்ப என்னுடைய போன் கேக் பண்ணப்பட்டாலும் இதென்னா அப்ப மகளுடைய இமெயிலையும் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப அதுக்குள்ள வந்து சேர பிரச்சனை வருது. அப்ப அவ வாசிக்கிறதுல நான் கமெண்ட்ல ரிமூவ் பண்ணிடுறேன். அப்ப இன்றைக்கு வந்து பார்த்துட்டு என்ன டாக்டர் அர்ச்சனாக்கு வந்து செம்பாண்டு இருக்குது, நான் கமெண்டே பார்த்துட்டு அப்பயே விட்டுறேன். திருப்பி அதுக்கு பதில் சொல்லல. இதுல பதில் சொல்லி கொண்டு வந்த டாக்டர் நீங்க சொல்ற மாதிரி தேவையில்லாம மனஸ்தாபங்கள் வரும், அதோட பின்னா கடந்து போயிடுறது நல்ல. இல்ல என்னென்றால் நான் இந்த 6 மாதத்துல கண்டது வந்து ஒரு பேனையை காட்டி இது பேனை என்று சொல்லி காட்டி காதுக்க வச்சு பேனை அடிச்சாலும் கலட்டி போட்டு சொல்லுவாங்க இது தும்பு தடியண்டு. அப்படியான ஆட்களுக்கு விளக்கப்படுத்த இயலாது. இல்லாத தம்பி இது தும்பு தடி கொஞ்சம் திரும்ப நான் கதைக்கிறேன் இடையில கதைக்கிறேன் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் கோவிக்காயங்க. நான் அதை சொல்ல வேணும், இதுல ஒரு பதிவு செய்யத்தான் வேணும். இதை நான் இது சம்பந்தமா இந்த ரதனநாட கேள்விக்கு நான் எழுதியிருக்கிறேன். அனுராவுக்கு ஆலோசகராக இருக்கிறத விட அர்ச்சுனா இருக்கிறது மேலானது. அதுல செம்பன்றதோ செருப்புன்றதோ எங்களுக்கு கேவலமான விஷயமா தெரியல. இதை விட வேற ஒரு பதிலடி அதுக்கு தேவை என்று சொன்னா அதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். இல்ல நான் அதை பத்தி தான் கவலைப்படுறது இல்ல. நான் திருப்பி அது ஒரே டாக்டர் நோக்கம் என்ன சொன்னாராதான உங்களோட அந்த பணியில இருந்து வெளியில கொண்டு வரணும். நீங்க அந்த பணியை செய்யக்கூடாது. நோக்கம் என்னண்டா நான் சரி சைக்காட்ரி ஒரு வசனத்துல சொல்றேன். இன்னொரு ஆளை ஸ்ட்ரெஸ் ஆக்கி பாக்குறதுன்றது இன்னொரு ஒரு வகை மனநோய். அது எல்லாம் போடுறேன் பேர் ஆறுதலா கணக்கு விடயங்கள் இருக்குது அது போடுறேன். இப்ப உதாரணத்துக்கு ஒரு நாயை போட்டு பிடிச்சி எந்த நேரம் போட்டு அந்த காதை போட்டு அடியான்னு அடிச்சு கொண்டு ஒரு மனநோய். எங்களுக்கு தெரியும் அந்த நாய்க்கு காதில் அடிச்சா நோவும் உண்டு, பேருந்து தடி எடுத்து அடிச்சு கொண்டு இருக்கு. அப்படி சில பேர் அண்ணன் எங்களை வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கி பாக்குறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுவாங்க. அது ஒரு வகை மனநோய் கேஸுகள். அதோட பிளாக் பண்ணி போட்டு போறதை தவிர திருப்பி அந்த நாய் எந்த நேரமும் வந்து போய் திருப்பி கடிக்க விட்டுருக்காது. கொஞ்சத்துல பாருங்க நாய் எழும்பி போய் அங்கால படுத்திருக்கும். இதுக்கு அது நாய்க்கு விளங்கிடும் இதுதான் நாய் என்று, அதனால அது எழும்பி போய் அங்கால படுத்திருக்கும், எந்த நேரம் கடிக்காது. அது மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் அப்படியான நீங்க பிளாக் பண்ணி போட்டு போறதா ஒரு சிம்பிள் வே. அதுக்கு நின்று ரெஸ்பாண்ட் பண்ணி அது இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அது விளங்காது. பேன் என்றா விளங்காது. அப்படி என்ற இது பேனையில் தும்புக்கட்டை ஓகே எனக்கு உனக்கு பிரச்சனை வேண்டாம் போ. அதுதான் ஒரே ஒரு பதில். அவ்வளோ சொம்பன்னு சொல்ல போறியோ நன்றி உங்களுடைய பதில் நல்லா போயிட்டு வாங்க, அவ்வளோதான். அதை விட்டு நாங்களோட பிரச்சனை பட்டு சண்டை பிடிக்கிறத ஒரு பிரயோசனமும் இல்லை. ஓகே தங்கச்சி கௌசல்யா ஓகே நீங்கள்? நான் ஓகே அண்ணா थैंक यू. நீங்க எப்படி நித்ராவோட நினைக்கிறேன். ஓகே நாங்க 12 ஷாப் அனுப்பாடும் மரமணி தலைமுறை கூட்டிட்டு பரிச்சாதமான ஒளிபரப்பு இன்றைக்கு வடிவா போயிட்டு. இல்ல டாக்டர் அப்படி இல்ல, முக்கியமா ஒற்றுமையாக வந்திருக்குது இன்றைக்கு. இப்ப ஜெகன் வந்தது எனக்கு மிக்க சந்தோஷம். ஜெகன் வந்திருக்காட்டில் தவறான கருத்துகள் வந்து இருக்கும். இங்கேயே வந்து நிறைய விஷயத்த நேர ஜெகனும் கேட்டுட்டு ரகுராம் இருக்கிறார், நாங்கள் எல்லாரும் இருந்து இனி வந்து நாங்கள் ரெண்டு தளத்தா இயங்கினாலும் சமாந்திரமா ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய குறிக்கோள். அதை இன்றைக்கு நிறைவு செய்த டாக்டர் உங்களுக்கு உங்களோட இந்த புன்சிரிப்போட மிக்க நன்றியை சொல்றேன். கௌசல்யா இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமா நீங்கள் கைட் பண்ணி கொண்டிருங்கோ. உங்களால சில விஷயங்கள் முடியும், நிச்சயமா செய்வோம். ஜெகன் தயவு செய்து நாங்கள் ஒரு இதுகளை முரண்பாடு இல்லாமல் அதை தீர்த்து சந்தோஷமாக சமாந்தரமாக செல்லுவோம். நான் இதுல வெளிப்படையா சொல்றேன் ஜெகன் ஒரு விஷயம். எனக்கு ஜெகனோட எந்த விதமா நான் சொல்றேன், நான் இந்த இடத்துல அர்ச்சனாவோட சேர்ந்து பயணிக்க உங்களோடையும் சேர்ந்து பயணிக்க ஆசைப்படுற வழிய எனக்கு அர்ச்சனாக்கு நீங்க என்ன உறவு முறையோ அதுதான் எனக்கு நீங்க ஒரு உறவு முறை. எனக்கு உங்களோட எந்த விதமான தனிப்பட்ட ரீதியான எந்த ஒரு மனஸ்தாபங்களும் இல்லை. நான் இதை வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்றேன். நான் யாரோடையும் முரண்பட விரும்பல. நான் ஒரு அமைதியான இடத்துல அமைதியான எந்த இறுதி காலத்துல இந்த மக்களுக்கான ஒரு அரசியல் கருத்தையும் எண்ணத்தையும் என்னிட இருக்க நல்ல ஒரு கருக்களை இந்த மக்களிட கொண்டு சேர்க்கணும்ன்றது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். நான் யாரையும் பகைச்சு கொள்ள விரும்பல. எனக்கு பகையாளிகளே வேண்டாம். இவ்வளவுதான் என்னுடைய இதை தாழ்மையான விண்ணப்பம். அவ்வளவு கடந்து போவோம். நானும் யாரையும் பகைக்க விரும்பல. நானும் டாக்டருக்காண்டி தான் பயணிக்கிறேன். ஆனா நேற்றும் ஒரு போன இந்த கருத்து எனக்கு ஒருக்கா வேணும். என்ன வந்து கரவட்டி பிளட் ஜெகன் என்று சொல்லி சுரேஷ் அண்ணா தளத்திலே அறிவித்தவர். அதுக்கான காரணம் விளக்கம் வேணும் எனக்கு. விடுங்கோ ஜெகன் ப்ளீஸ். நாங்க தனியா கதைக்கலாம்.
இல்ல அப்படி சொல்லப்பட்டா அடுத்த முறை சுரேசனா இதில் நிக்கல நாங்கள் நேர கதைப்போம். நான் நிக்கலாம்னா வந்தேன்னா அவர் போயிட்டார். ஓகே இல்ல ஜெகன் சில விஷயங்களை நாங்கள் தவிர்த்து நேரடியா கதைச்சதுல முரண்பாட தீர்க்கலாம் ஜெகன். நான் அதான் மன்றாட்டமா முந்தி பிரச்சனையிலும் கேட்டேனா. புலிஸ் என்ன ஒரு கதை விடுங்க. ஒரு விஷயம் ஜெகன் அண்ணா, இப்ப நீங்கள் வந்து சுரேஷன் அவங்கள சொன்னீங்க, நானே நேற்று நீங்கள் தேஞ்சு போன சுரேஷன் சொன்னீங்க. மாறி மாறி அவர் வந்து இல்ல நோ அதான் என்ன இப்படி மாறி மாறி இதுக்கு விளக்கம் கொடுக்க போனா டாக்டர் செய்ய வந்ததானே இல்லாம போயிடும். நாங்களே அண்ணா இது என்ன சண்டை பிடிச்சு அண்ணா அண்ணா எனக்கு பேரு ஜெகன் அண்ணாவே தெரியா, சுரேஷ் அண்ணாவே தெரியா, யாரையும் தெரியா. ஒரு விஷயம் நான் சொல்றேன், உங்களை எடுத்துக்கொள்றதோ எடுத்துக்கொள்ளாத உங்களோட பிரச்சனை. என்னன்னு சொன்னா இப்ப நீங்களும் கதைக்க அவரும் கதைக்க இது எதிரிகளுக்கு வந்து என்ன வாய்க்கு வந்து தவறான இயக்கத்தை பற்றி எல்லாம் சொல்லி நான் என்ன சொல்றேன்டா அண்ணா, நான் என்ன சொல்றேன்டா டாக்டருக்காக இதை விடுவோம். நாங்க டாக்டருக்காக இந்த பிரச்சனை தூக்கி எறிவோம். சந்தோஷம். தயவு செய்து மறந்து இனிமேல் கதைக்காம இருப்போம். தயவு செய்து இதை நான் முந்தி போன அப்படி சுரேசன்னா கதைச்சிருந்தால் அது நான் கதைச்சதா நினைச்சு மன்னிச்சு கொள்ளுங்க. சுரேசன் என்னடா நீங்கள் இல்லாத இடத்துல சுரேசன்னா உங்களை சொல்லியதா பேசினா உங்கள் சார்பா நான் மன்னிப்பு கேட்பேன். ஏனென்றா நான் போக வேண்டிய பாதை கனதூரம் இருக்குது. எங்களுக்கு அடிபடுறதுக்கோ வெட்டுப்படுறதுக்கோ நேரமே இல்லை. நான் ஓடிப்படவே மாட்டேன் டாக்டர். ஆனா விளக்கம் பண்றது ஒன்று வேணும்ன்றதான் கிளியர் பண்ணினா. அப்படி ஒன்று நடந்தால் அவர் சார்பாக நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அது வேண்டாம் டாக்டர், மன்னிப்பு கேட்கறத நான் எப்பவும் விரும்ப மாட்டேன் எந்த இடத்துல. அதே நேரம் நாளைக்கு நீங்கள் இல்லாத நேரத்துல என்னடா நீங்களும் எனக்கு உதவி செய்திருக்கிறீங்க, சுரேசன் நாம் எனக்காக இருக்கிற உண்மையான அப்படி சொல்ல வேண்டாம் டாக்டர். உதவி செய்த இல்லாத நேரத்திலே சுரேசன்னா நீங்கள் பிள்ளையாக வச்சுட்டீங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணினா நான் உங்கள் சார்பாகவும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். இந்த விஷயத்தை டாபிக் எப்படியே விடுவோம். விட்டுட்டு ரதனன்னா நாங்கள் ரக்கெட் இன்னொரு ஆள் எடுக்கிறோம். ஓகே 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 நன்றி. வாரம் இல்ல டாக்டர் ஆக்களை ஏத்துறா என்னையும் ரக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு ஆளை ரக்கி ஏற்றலாம், மட்டாக்கள் நில்லுங்க, பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு ஆளை ஏற்றுவோம். அப்ப நீங்கள் கதைச்சு சப்போர்ட் பண்ணலாம். எனக்கு திலீப் அண்ணா நிக்கிறார், கனியன் நிக்கிறார், எல்லாம் தெரியும். திலீப் அண்ணாவே எடுங்கோ, திலீப் எடுங்கோ டாக்டர். திலீப் இருக்காடுங்க ப்ளீஸ். வாரம் திலீப் அண்ணா நம்மளோட டீம் தானே, போறோம். என்ன அவசரம்? திலீப் அண்ணாவும் என்ன மாதிரி தான் வந்து பாவம் டாக்டர். இந்த திலீப் அண்ணா வந்து என்ன மாதிரி இவ்வளவோ காலமா காய்ச்சி கொண்டிருக்கிற திலீப் கதைங்கோ. அடி விழுந்துட்டு போடுறது பாவம் திலீப் அண்ணா. உண்மையா டாக்டர், நான் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன் டாக்டர். ஆனா எல்லாரும் என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க மாறி மாறி. நான் 2 தளத்தையும் சேர்க்கறதுக்கு தான் டாக்டர் நான் பாடுபட்டேன். ஆனா ஒவ்வொருத்தரும் முடியல டாக்டர், சத்தியமா. ஐ லவ் யூ டாக்டர். நன்றி நன்றி. என்ன திலீபன் பொறி பண்ணாங்க. நான் நேர சோல்வ் பண்ணி இருக்கணும் இந்த பிரச்சனையில. நானும் ஜெகனண்ணாவோட காய்ச்சி, நானும் சுரேசண்ணாவோட காய்ச்சி. மேபி நான் போஸ்டால வந்த பிரச்சனை. இனிமேல் அப்படியான போஸ்டுகளை நான் இது போட்டதுக்குரிய காரணம் வந்து வேற. இதனால் அது எல்லாருக்கும் தெரிய வேணும். ஆகவே நான் அந்த ஓப்பன் ஆப்பேன். நான் எனக்கு நெடுக ப்ரெஸ் மீட் போய் கொடுத்து கொண்டிருக்கேன். அது என்னுடைய ஃபேஸ்புக் தான் என்னுடைய ப்ரெஸ். ஆகவே நான் அதில் போடுறது உண்டு. அது போலீஸ்ல இருந்து சிஐடியில இருந்து எல்லாருமே பார்ப்பார்கள். அதுக்காக தான் அதில் போட்டேன். அது நான் போட்டதால தான் வந்திருக்க நினைக்கிறேன். திலீபண்ணா நோ வரிஸ், நாங்கள் கதைப்போம். அடுத்தடுத்த கிழமை நான் அங்கே யாழ்ப்பாணத்துக்கு வருவேன். யாழ்ப்பாணத்தில் கென வேலையில் இருக்கு செய்யறதுக்கு. வந்து உங்களுக்கு அடிக்கிறேன். ஒரு குழந்தை பிள்ளை உண்டு. தெரியும் தெரியும் தெரியும். மற்றது திலீபண்ணாட இந்த நான் 2 தினம் பார்த்தேன்னா கொழும்பு உட்பட ஒரு சில இடங்களுக்கு வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை வந்து இடைநிறுத்தி உச்ச நீதிமன்றம் இது கொடுத்துருக்குது. அது என்னன்னு டாக்டர் அடுத்த 5ஆம் மாதம் 16ஆம் தேதி என்றால் எப்படி? 5ஆம் மாதம் 6ஆம் தேதி மற்ற எல்லா இடமில்ல நடக்கும். அதுக்கப்புறம் இது வழக்கு முடிஞ்சு இந்த ஒரு நாளைக்கு தான் இதுக்கு நடக்கும். அது வரைக்கும் இது நடக்காது. அந்த லிஸ்டுக்குள்ள யாழ்ப்பாணம் அம்பிட்டா இல்லையா தெரியல. ஆனா யாழ்ப்பாணம் அம்பிட்ட மாதிரி தெரியல. யாழ்ப்பாணத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட் அம்பிட்ட மாதிரி தெரியல. அதால நாங்கள் பொறி பண்ண தேவையில்லை. பட் இப்போதைக்கு நாங்கள் கன்ஃபார்மா இருக்கிறது யாழ்ப்பாணத்துல பருத்தத்துறையும், கிளிநொச்சியில பூனகிரியும், அங்கால மாந்தை கிழக்கும் துணுக்காயும், இப்போதைக்கும் அந்த ட்ரிங்கோ நகர சபையும் என்னோட இடம். இவ்வளவுதான் இப்போதைக்கு எங்களோட கையில இருக்கு. நாங்கள் அதுல ஷூரா வெல்லுவோம். அது சம்பந்தமாக கதைப்போம். திலீபா நான் ஒரு இன்னொரு ஆள் எடுக்கிறேன்னா. ஓம் டாக்டர், ஓம் டாக்டர்.
யாராவது வந்து கேள்வி கேட்கணும்னா சந்தோஷம். கனியன் நினைக்கிறாரு இவங்க வரேன். சிவா டீம் மெம்பர் கிடக்கு. ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் டாக்டர். வணக்கம். எல்லாத்தையும் வடிவா தீர்த்து வச்சுட்டீங்க. 2 பக்கம் எங்களுக்கு தேவை. நாங்கள் ஒரு கொமனான பொதுமக்கள் இங்க. அதுதான் அண்ணா உண்மை. ஏனென்றால் 2 பேருக்கு அதே விஷயத்துக்கு தான் ஓடிக்கொண்டிருக்கணும். ஆனால் 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் கேப் என்னால வந்தது. நான் 2 பேரோடையும் காய்ச்சி தான் அந்த பிரச்சனை வந்திருக்காது. நானும் ஜெகனாண்ட கோடு எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணி, நானும் சுரேசனாண்ட கோடுல ஆன்சர் பண்ணி தான் பிரச்சனை வந்திருக்காது. என்னாலே முடியலாம் போயிட்டு. ஸோ நான் அடுத்த பிரச்சனையை நானே முடிச்சு வச்சிருக்கிறேன். நன்றி அண்ணா. சரி, சந்தோஷம் டாக்டர். நன்றி. தேங்க்யூ. என்ன ராகுங்க. അപ്പം என்ன ஒரு 14 நிமிஷம் நிப்பன். ஏதாவது முக்கியமான கேள்விகள் என்ன டாக்டர் கனியன் இருக்கா? கனியனை ஏத்துங்க. ஜெகனும் கனியனும் கதைச்சதுங்க. நாங்க சந்தோஷமா இருக்கணும். ஓகே ஓகே. கனியனோட ஒரு பிரச்சனை இல்ல. கனியன பாவம் வந்து போனவர் தானே டாக்டர் இல்ல இல்ல கனியனாவும் ஜெகனும் நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஒரு நிமிஷம் இருங்கோ. நான் இதுலயே வச்சு இந்த ஜெகனோட கதைச்சிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு போகணும். ஜெகன் அண்ணன், உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? ஏன் என்ன துரோகி என்று அறிவிக்கிறீர்கள்? நான் வந்து இதுல கதைக்கலாம். தேர்தல் சம்பந்தமான விஷயம் என்று டாக்டர் பெர்மிஷன் தந்தா நான் கதைப்பேன். நிச்சயமா டாக்டர். ப்ளீஸ் 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 டாக்டர் அதை வேண்டாம். இனி கதைச்சு முரண்பட வேண்டாம். கொஞ்சம் பாருங்க. இது டாக்டர் பெர்மிஷன் தந்தா கதைப்பேன். என்னென்றால் கனியனை நாங்கள் இந்த 2 பேர் தனிப்பட்ட பிரச்சனையில நாங்கள் வாட்ஸ்அப்ல குரூப் போல கதைப்போம். கனியன் இல்ல டாக்டர், அது சரி டாக்டர். அதை நான் கதைக்க வர இல்லை. ஆனா இப்ப இவர் நெடுக நான் காவல்துறையில வேலை செய்த, நான் சம்பளத்துக்கு நான் குசுநீக்க சமைச்சு நான் கதைக்கிறதுக்கு, நான் என்ற தன்மானத்தையும் கௌரவத்தையும் வளர்க்கறதுக்கு தயாராயில்லை. நான் இப்ப அது சம்பந்தமா இது நான் இந்த கையால சமைக்கிறது பெரிய விஷயம். அது பிரச்சனை இல்ல. கதைக்கலாம் வேண்டாம். நானும் கதைப்பேன் டாக்டர். ஆனா இது தேவையில்லாத வேற பக்கம் வந்துட்டு நான் யோசிக்கிறேன். தனியா கதைங்க ப்ளீஸ். சரி, ஓகே. இப்ப தம்பி எனக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொல்லு. ஒவ்வொரு தளங்களின் நோக்கம், எங்கள் சார்ந்த தளங்களின் நோக்கம் விட அர்ச்சனாவுக்கான அரசியல் பணியும் சமூகத்துக்கான மேம்பாட்டையும் சொல்லி கொண்டு போறதோடைய, இப்ப உதாரணமான சும்மா சிம்பிளா சொல்றேன். உதாரணமா சரி ஜஸ்டன் ஒரு தளம் வச்சிருக்காருன்னா, நான் ஜஸ்டனில் ஏதாவது தளம் நடந்தால் நான் உனக்கு சொல்லி போட்டிருந்தா விஷயம் முடிஞ்சுது. இப்ப ஜஸ்டன்னா உனக்கு ஒரு துரோகம் செய்துட்டார் என்றால், ஏதாவது ஜஸ்டினோட தலை உனக்கு ஒரு துரோகம் செய்துட்டேன்னு சொன்னால், அதுல இருக்கிற ஜோந்தன் உனக்கு ஒரு புல செய்துட்டார் என்றால், அது இந்த சமூகத்தை பாதிக்கும் என்றால், நான் அதை வெளிப்படுத்தினால் உனக்கு பிரச்சனை வரும் என்றால், இந்த தகவல் உனக்கு தந்துட்டா ஜோந்தன் பிள்ளையா நடக்கிறான் ஒரு தகவல் உனக்கு தந்துட்டால் அந்த பணி முடிஞ்சு என்னுடைய பணி. இதுக்கு பிறகு நீ தான் நடவடிக்கை எடுக்கணும். யாருக்கு? ஜோந்தனுக்கு. அந்த அப்படி ஒரு எண்ணத்தை வச்சுட்டோம்னு சொன்னால், நாங்கள் தளங்கள்ல எங்களோட சிந்தனையில மட்டும் கதைச்சு கொண்டு போயிட்டு நாங்கள் யாரை பற்றியும் கதை கொண்டு வருது எங்களுக்கு வரப்போறது இல்லை. என்னென்றால் நான் ஒன்று சொல்றேன், ஒரு நிமிஷம் சொல்றேன். நான் ஒரு பெரிய ஒரு ஆசையோட பெரிய ஒரு ஹோப்போட இந்த அரசியல்ல நிக்கிறேன். இப்ப என்ன தனிப்பட்ட ஆசையோ தனிப்பட்ட ஹோப்போ இல்லாட்டி சொத்து ஜெயிக்கணும் பூச்சிட்டி கட்டணும் எந்த ஆசையுமே இல்லை. நான் சாயக்குள்ள என்னுடைய பொடி கூட பேராதனை வைத்தியசாலை கழுதிட்டேன். ஆகவே நீங்க என்னோட பொடியை எடுத்து கூட ஒருத்தரும் கூத்தடிக்கலாது. நான் செத்தாண்டு இன்ஃபார்ம் பண்ணி அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு எழுதி சைன் பண்ணி முத்திரைக்கு மேல சைன் பண்ணி போட்டு வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆகவே இந்த பொடிக்கும் அடிப்படையில என்ற நான் ஒரு பெரிய ஹோப்புக்காக அடிபட்டு நிற்கிறேன். அதுல நின்று எங்களுக்குள்ள அடிப்படை நேரம் ஜோதிச்சு பாருங்கோ. நாங்கள் ஒரு வாரத்துல ஆணையர் அடிக்கல ரங்கி நின்றாக தங்களுக்குள்ள அடிபட்ட ஒன்று தான் என்ன நடந்திருக்கும். அதுதான் நீங்க செஞ்சு கொண்டிருக்கீங்க எல்லாரும். என்னன்னா டாக்டர் இதுதான் மற்றவங்களுக்கு நாங்கள் அவள் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் டாக்டர். சரி இந்த விஷயத்தை உண்மையாவே எனக்கு இருக்கிற இந்த புலம்பெயர் ரத்த உறவுகள் ஆதரவு மாதிரி உங்களுக்கு தெரியாது. எல்லா மீட்டிங்லையும் எல்லா என்பிபி மீட்டிங்லையும் எல்லா மீட்டிங் நீ தானே வெளிநாடுகார்ட்ட செல்ல பிள்ளை உனக்கு தானே சொன்ன உடனே இல்லை எனக்கு காசு போடுவாங்க. அப்ப அன்றைக்கு எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவனை நேர சொல்றாரு மைக் எடுத்து, சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில ஏதோ லிஃப்ட் ஏதோ கேட்டதுக்கு மைக் எடுத்து சொல்றார், டாக்டர் அர்ச்சுனாட்ட கேளுங்கோ அவர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டார் என்றால் அடுத்த நிமிஷம் காசு முழுக்க சாவச்சேரி ஆதிவாசி. நான் சொன்னேன் இல்லை நான் அது அவசரப்படாங்க அந்த பொலிட்டிக் கதையாக காய்ச்சிறேன். நான் அடுத்த முறை முதலமைச்சராக வந்துடுவேன், வந்துட்டு கட்டி கொடுக்குறேன் கொஞ்சம் மூடு மூண்டு. ஏனென்றால் அந்தலாத்துக்கான எனக்கு நீங்கள் தார அன்பு ஆதரவு. சாரி bless you. Thank you. 100 நூற்றாண்டு நீங்கள் தார அன்பு ஆதரவு மன்னன். எனக்கு பிமல் ரத்நாயக இப்ப எனக்கு கேஸ் அடிச்சு என்ன கதைக்கணா பண்ணிக்கிறதானே அவர் எனக்கு பாராளுமன்றத்துல சொன்னது டாக்டர் ஒயானே மீது மினிசுங்க புத்தா
யாரும் நினைக்கிறாங்க sorry. நன்றி. அவர் தான் நினைக்கிறேன். நீங்க ஒயானே மினிசுகை புத்தாண்டு ஒயானே உத்தர புத்தாண்டு என்றால் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற செல்ல பிள்ளை நான் தானாமண்டு. ஐயோ கடவுளே. நன்றி. செல்ல பிள்ளை நான் தானாமண்டு பிமல் ரத்நாயக்க ஃபர்ஸ்ட் டைம் நான் கதைக்கல. இப்போ நான் எனக்கு அரசியலும் ஒன்றும் இல்லை, நான் யாரோடையும் சேர்ந்து இந்த டபுள் எனக்கு சில விடயங்கள் வந்து உதவி செய்யலையான்னு கேட்க நான் அப்படி ஒரு டபுள் கேம் அடிக்க மாட்டேன். நான் என்னுடைய கேரக்டர் இப்படி வெண்டேக்கலாம் அவர் சொன்ன விடயம் டாக்டர் நீங்க நினைச்சா டயஸ்போரா சப்போர்ட் பண்ணுதானே. நான் அந்த ஒரு விடயம் எழும்பி நான் ஒரு முறை பயங்கர காரசாரமா கழிச்சிட்டேன் பாராளுமன்றத்தில். சுர்ராண்டா சொல்லுங்க பரவாயில்லை, ஆனால் என்னுடைய இந்த ரத்த உறவுகள் போட்ட விடயங்கள்னு சொல்லி சில விடயங்களை கழிச்ச உடனே நான் வெளியே போக மூன்று அமைச்சர் என்பிபியில் வந்து சொல்லினோம் டாக்டர் நீங்கள் ஏன் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிடலாது டயஸ்போராவில் இருக்கிற தமிழாக்களை வந்து எங்களோட கண்ட்ரிக்கு வந்து அதாவது கூட வந்து போய் காசு இங்கே அனுப்பி உண்டியல்ல காசு அனுப்பாமல் நிப்பாட்டி எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வடக்கு மாநிலத்தில் ஏதாவது ஒன்று டெவலப் பண்ணுறதுக்கு சரியில்லாது. நாங்கள் அப்படி ஜனாதிபதியோட கதைக்கவா நான் அதில் நாங்கள் பார்க்குறது நாங்கள் ஆறுதலாக பார்க்குறோம். நீங்கள் இப்போ என்ன பாவிச்சு போட்டு நடைபெறுது. நான் ஒரு காலம் ஒன்று வந்து கட்டமைப்பு உருவாகினா பிறகு என்னுடைய சொந்தத்தை ஏன்னா அவங்களுக்கே தெரியும் எனக்கு இருக்கிற நீங்கள் தார அன்பும் ஆதரவும் சப்போர்ட்டும் வேற எந்த தமிழ் அரசியல்வாதிக்கும் இப்ப இல்லை. 7 மண்டால் எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியாவது டிக்டாக்கை திறந்து போட்டு துணிஞ்சு வீடியோ போட்டு கதை சரிதான். நான் இப்ப சில ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன். அது இளங்குமரனா இருக்கட்டும் அல்லது வேற யாராக இருக்கட்டும் 7 மண்டா வீடியோ கால் 1 மணி போட்டு லைவ்ல கதை கட்டும். என்னண்டா வெளிநாள் இருக்கிறோன்னு கிளிப்பான், வெளிநாள் இருப்பேன் கட்டாயம் கேள்வி இருப்பான், நீ அதை செய்தனே இதை நான் தான் ஓப்பனா வந்து நிற்கிறேன். என்னடான்னு கேட்டேன், நான் வேறொரு நோக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் சார அவ்வளவு அன்பும் ஆதரவும் சப்போர்ட்டும் நான் எந்த வரைக்குமே வாழ்க்கையினுடைய பர்சனல் செலவு காசு அனுப்ப கொண்டு யார்ட்டையுமே கேட்டது இல்லை. எனக்கு பாராளுமன்றத்தில் 2.25 சம்பளம் சேலரி வருது. கௌசல்யாவுக்கு 4 மாத சம்பளம் 50,000 ரூபாய் படி இப்பதான் போட்டிருக்கிறார்கள். அந்த செக்கை கூட மாத்தல. முதல் செக் கொண்டு தந்து அதை எக்ஸ்பயர் ஆகி திருப்பி கொண்டு அதுக்கு டேட் மாத்தி இப்பதான் அது கிடக்கு. ஏனென்றால் காசுக்கு ஆசைப்பட்டு நாங்கள் யாருமே இதுல நிக்கிறதா இருந்தால் நான் நினைக்கிறேன் தேர்தல் காலத்துல உங்களுடைய எல்லா தொலைபேசி அழைப்புகளை நான் ஆன்சர் பண்ணி இருந்தால் இவர்கள் சொல்ற மாதிரி 2 கோடி இல்ல ஒரு 5-10 கோடியாவது சேர்ந்திருக்கும் பேங்க்ல. நான் எதேச்சையாக ஆன்சர் பண்ணின கோடுகளால வந்த உதவியல் தான் இந்த தேர்தல் காலத்துல வந்த உதவியல். ஆகவே நான் தெளிவா சொல்றேன், நீங்கள் தார இந்த அன்பையும் இதையும் வந்து இந்த மெயின் ஒரு ஸ்ட்ரீம் ஒன்றுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கீங்க. அந்த கல் போன்று செய்து பிளக் பண்ண வேண்டாம், தயவு செய்து உண்டா இருங்கோ. டாக்டர் நாங்கள் இந்த டாபிக்கை நீங்கள் மாத்துங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. எந்த ஒரே ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு நான் கீழே இறங்குறேன். இந்த இப்ப இந்தியாவில் ஒரு வில்வித்த பயிற்றுனர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ப அண்மையில இறந்தவர் ஹுசைன், அவர் சம்பந்தமா ஒரு வீடியோ ஒன்று நீங்க யூடியூப்ல போடுங்க தயவு செய்து. அவர்கிட்ட கேன்சர்ல இறந்தவர், அவர் நேரடியா தான் இத்தனை அனுப்பியது இன்ன டைமுக்கு இறக்க போறேன் என்று சொல்லி உறுதியோட கதைச்சு இறந்த ஒரு ஆள். அவர் அந்த வில்வித்த பயிற்றுனர் நீங்க இந்த இந்தியன் ட்ரெடிஷனல் ஆச்சரியன் ஒன்று இருக்கு, நான் அதையும் சொல்றேன். ட்ரெடிஷனல் ஆச்சரிய ஆஃப் இந்தியா அண்டு எங்களோட ஸ்ரீலங்காவில் வந்து ட்ரெடிஷனல் IFAA மெம்பர்ஷிப் இருக்கிறது என்னோட மட்டும்தான். ஸ்ரீலங்காவில் யார்டையுமே இல்லை, ஒருத்தருடையுமே இல்லை IFAA மெம்பர்ஷிப் இருக்கு. நீங்க கண்டிப்பா அறிஞ்சிருப்பீங்க, ஏன்னா அவர் வந்து வில்வித்தர் தெரியும். அவரும் மற்றது இன்னொரு நியூ டெல்லியில இருந்து வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பத்தி ஒரு ஆள், அவருக்கு என்ன பேர் உண்டு, எல்லாருமே என்னோட கண்டாக்ட்ல தான் இருந்தவ. முதல் தொடக்கத்துல 2018-19 கண்டாக்ட்ல இருந்தேன். நான் ஒரு வீடியோ ஒன்று போறேன். அவருடைய நல்ல சூம் மீட்டிங் எல்லாம் ஜாயின் பண்ணிக்க அவர் என்னோட கதைக்கல, அவர் கதைக்கிறதுல கேட்டுருக்கிறேன். நான் போடுறேன் நல்ல வீடியோ. ஓகே, நன்றி டாக்டர். ஒன்றும் யோசிக்காதீங்க, நான் இதெல்லாம் பெருசா எடுக்க மாட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இதெல்லாம் கடந்து போவோம். கண்டிப்பா நீங்கள் பயணிங்க. ஓகே, நன்றியா எல்லாருக்கும் நன்றி. ஒரு ஆள் எடுக்கலாம் நினைக்கிறேன், பாப்போம் யார் அந்த லக்கி பர்சன். கிருபாண்டு ஒரு அண்ணா அவரால் வந்து எடுக்கிறேன். என்ன ராத்துங்க டாக்டர். கிருபாண்டு அண்ணா அவரால் நிற்கிறார் பார்ப்போம். கிருபாவை காணையில மலரை காணிக்கிறோம். நான் நேற்று நீங்கள் கதைச்சதை நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். நான் சுரேசனோட டிக்டாக்ல நான் கீழே மெசேஜ் மடிச்சேன், பாத்தீங்களா தெரியாது மலரக்கா? வணக்கம் டாக்டர். வணக்கம் எல்லாருக்கும். கௌசல்யா வணக்கம். என்னன்னா நான் ஒரு உங்களை மினைக்கெடுத்த விரும்ப இல்லை, ஒரு சின்ன விஷயம் எல்லாம் பார்த்துக்கொண்டு நான் எல்லாமே வடிவா சோல்வ் பண்ணிட்டீங்க பிரச்சனை எல்லாம். பெரிய பாரதூரமான பிரச்சனைகள் வருமென்று, பிரச்சனைகள் இல்லை கவலை இல்லை சந்தோஷத்துல நிறைய பேர் காத்து கொண்டு வந்தவ.
அந்த திருப்பு முனையில சரியா எல்லாரும் கையாண்டு திருப்பிட்டினோம். எல்லாம் நல்ல விஷயம். என்னென்றால் அந்த மட்டக்களப்பில் நேற்றைக்கு ஒரு ஆள் அந்த தளத்தில் ஏறி கதைச்சவர் மட்டக்களப்பில் நினைக்கிறேன் ஊசி கட்சியில அவ வந்து சுதந்திர கட்சிக்குரிய ஆக்கள். ஆனால் அந்த வாக்குகள் உடைக்கிறதுக்காண்டி ஊசி சின்னத்துல நிக்கணும். அப்ப நான் என்னத்து சொல்றேன்டா டாக்டர், ஒரு ஆய்வுண்டு செய்து ஒரு தகவலை எடுத்து உங்களோட கட்சி எங்க நிக்கிது என்றத வந்து மக்களுக்கு ஒரு சரியான தகவலை கொடுக்கணும். யார் யார் நிக்கணும், எந்த பகுதியில எந்த ஊசி சின்னத்துல பல கட்சிகள் இறங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அதை தகவலை சரியா எடுத்துட்டோம். பாக்குறேன் எனக்கு தெரிய அக்கா, ஜாழ்ப்பாணத்துல பருத்தத்துறை, கிளிநொச்சியில வந்து பூனாரி, முல்லைத்தீவுல வந்து 2, மாந்தை கிழக்கும் துணுக்காயும், அதை விட ட்ரிங்கோவில் 2, ட்ரிங்கோ நகரசபையும் மற்றும் இன்னும் ஒன்றும். இதை தவிர வேறு யாருமே ஊசி சின்னத்திலேயோ ஊசி கட்சியிலையோ இல்லை. 2வது வந்து நான் இப்போ இன்றைக்கு இந்த டிக்டாக் பெறப்போறேன்னு சொல்லி என்னுடைய வளமையான பாணியில் இந்த செதஸ்கோப் இன்னைக்கு இருக்கிற டிசைன் பண்ணின என்னுடைய படம் போட்ட இது இருக்கும். அந்த நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் போட்டிருக்கிறீங்க. அந்த என்னுடைய படம் போட்ட இதை வச்சு தான் எல்லாருக்குமே அந்த கேன் லீஃப் எல்லாம் அடிக்கிறேன் இந்த முறை. ஆகவே வேற வேற யார் ஊசியில் நிற்கணுமோ அவை எந்த இல்லையேன்னு கட்டாயம் போடுவேன் 100%. அவைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு 100% போடுவேன் நான். அத ஒரு தகவலே ஒரு மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கக்கூடாது. எந்தெந்த பகுதியிலே என்ன உடைக்கிறதுக்கு இப்ப அவர் வந்து கதைச்சதே நான் டாக்டருக்கு வந்து இப்படி அந்த கதையோருக்கா கேட்டீங்க. டாக்டருக்கு வந்து தலைமுறை தொடர்பு எடுத்த நான் இப்ப எடுக்கல ஏதோ உங்களோட கட்சியில நிக்கிறேன்ற மாதிரி தான் அவர் சொன்ன விஷயம். ஆனால் எனக்கு வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்த மட்டக்களப்பில் ஒரு அண்ணவரால் நிக்க போறாராமன்னு சொல்லப்பட்டது. அவர் என்னோட நிக்க போறாராமன்னு கேள்விப்பட்ட. எனக்கு அவரோட கண்டாக்ட் கொண்டு வரையில. மேபி அவர் தான் அந்த சுயேட்சை குழுவா ரெடியா இருக்கிறாரோ தெரியல. இருந்தா அவர் எங்களுடைய கட்சிக்குள்ள வருவாரண்டா எங்களுடைய கட்சியின் ஃபார்முகள் அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணினா நாங்கள் அவரை எடுத்துக்கொள்வோம். டாக்டர் நான் இதுல ஒரு கதைக்கலாமா? ஆமாம் ஜெயலலிதா நான் நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கோ அவரா இது இல்ல வேற யாருமா தெரியாது எனக்கு. அக்கா சொல்றா சில நேரம் அவரா இருக்க சந்தர்ப்பம் இருக்கு அப்படி என்ன கதைச்சு பார்க்கலாம். ஓகே ஜெகனன் அவருக்கா காய்ச்சி பார்த்துட்டு எனக்கு ஒரு நாளைக்கு அப்டேட் பண்ணுங்களா? அவர் ஒரு நிமிஷம். நான் ஒரு வேற ஒரு இடத்துல அவர் வந்து சுதந்திர கட்சி ஆதரவாளர் என்றும் அவையால் பேசிக்கொண்டு நின்றதையும் பார்த்தேன் நான். அவன் முதல் வேற சுயேட்சையா தானக்கா நின்றவே. அவைக்கு சுதந்திர கட்சிக்குள்ள சுயேட்சையா நின்றவே இல்லையண்ணா. சுதந்திர கட்சி ஆதரவாளர் அவன் போட்ஸை வந்து பெறுறதுக்காண்டி சுயேட்சையா இறங்கி இருக்கணும். மற்றவன் போட்ஸை உடைக்கிறதுக்காண்டின்னு சொல்லி காதுல விழுந்தது. அதே அக்கா நான் சொல்றேன் என்னன்னா பாருங்க, சாரி கோய்காயம் கிடைக்க வரணுண்டு. இது எங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் செய்தால் தந்தால் நல்ல நம்பிக்கையானால் அவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் அப்படி பிரச்சனையானாக்களை தர மாட்டேன். இல்ல நீங்கள் யாருன்னு தெரியல, கன்ஃபார்ம் பண்ணுங்க. யாரை பத்தி கேக்குறீங்கன்னு தெரியல. அதான் அந்த அவர் தானோ தெரியாது. நாங்க வேணுமெண்டா இருக்கா கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஊசிலாம் நிக்கிறாரோன்றது சரியா கன்ஃபார்ம் பண்ணி மக்களுக்கு இந்த தகவலை ஒருக்கா சரியா சொல்லுங்க டாக்டர். அவர் சொன்னவர் டாக்டர் எல்லா போமுக்கும் தான் ஓமண்டு தான் அனுப்பி விட்டேன் நான் உங்களுக்கு டாக்டர் எல்லாம் ஃபுல் டீடைல். நீங்க எனக்கு அனுப்பியிருந்தீங்களே நான் ஒரு பாக்குறேன். முதல் நான் அவரோட காய்ச்சி திருப்பி அனுப்பி விடுறேன். சரி ஒரு 7 மணி அனுப்புங்க. காய்ச்சி பார்த்துட்டு அவர் எங்களுடைய கட்சி கொள்ளைகளுக்கு ஓகே என்றால் நாங்கள் அந்த அன்றைக்கே சொல்லிட்டாரு எல்லாம் ஓமண்டு எனக்கு அது ஓகே. ரைட் ரெண்டாவது நாங்கள் போய் நின்று பார்த்து எல்லா வேலையும் செய்வோம். ஓகே நான் அனுப்பி விடுறேன். விருப்பம்ண்டா பாருங்க. நாங்கள் இப்ப கட்டாய மண்டியில தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல மற்றது மலரக்கா என்னண்டா தச்சமயமாவே வேற எதுவும் கட்சியில நின்றிருந்தாலும் ஏர்லியாவே நின்றிருந்தாலும் இப்ப சுயேட்சையா நின்று அவர் எந்த கட்சிகளை வாராருண்டா அதுல வந்து சட்டப்படி லீகல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவார். அதான் நான் கேட்டேன். அதை நான் நேற்றைக்கு கேட்டேன். டாக்டர் வந்து பிறகுதான் நான் சொல்லுவேன் இவரை இது என்னுடைய கட்சி தான் மட்டக்களப்புல கேட்டா அது என்னுடைய கட்சி தான் பிறகுதான் சொல்லுவேன். இப்ப அவசரப்படி சொல்ல மாட்டேன். அவர் தானா இறங்கி போயிட்டார். அதை நான் கேட்டேன்னா அது இப்ப ஒருக்கா அது மட்டும் இல்ல டாக்டர். இப்ப மக்களின் பிரச்சனை என்னன்னா இங்க டாக்டர் கட்சி இறங்குதுன்றது கனவேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு சரியா ஒரு 10 வீடியோ போட்டாலும் பிரச்சனை இல்லை. திருப்பி 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 அதை ஒருக்கா விளங்கப்படுத்துங்க. அதுதான் சொல்ல வந்து நான் டாக்டர். மிக்க நன்றி. எல்லாத்தையும் நல்லா கொண்டு போறீங்க. சரியான மேட்டமா வாழ்த்துக்கள். சரியான மேட்டர் அது சரி. நன்றி டாக்டரா. ராக்கி விடுங்க. நான் இது இருக்கா டாக்டர் நாளைக்கு உங்களுக்கு ஃபுல்லா எடுத்து தாரேன். ஜெகன் அவருக்கு பாருங்க உங்களுக்கு என்னடா நான் அவரோட நானும் கதைச்ச ஞாபகம் இருக்கு. பிறகு கண்டாக்ட் இல்லாம போயிட்டு கதைச்ச நீங்கள் ஒரு அவரோட கதைங்க நான் அவருக்கு அவர் ஓகேன்னு சொல்லுவேன். எங்களோட சேர்ந்து அரசியல் எனக்கு அவரை பற்றி பெருசா தெரியாது. நான் அந்த தந்தாலோட்டியே எடுத்து தரேன். அவரோட பேர் இல்லை. ஓகே என்ன ஒரு ஆளை ஏற்றி பாக்குறேன். கடைசியாவா யாரோ ஒரு ஆள் லக்கி கிறிஸ்டியன் ஒரு ஆள் நிற்கிறார். ஏற்றி பார்ப்போம்.
ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் கிரிஷ். கனெக்ஷன் ஏதோ பிரச்சனை போட ரவுண்ணா. சரி 12:30 ஆகுது ரவுண்ணா. நான் இல்லை இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்ப்பேன். அவருக்கு கொடுத்தது சரி வரையிலேண்டா டிஸ்கனெக்ட் இல்லை. நாங்கள் தொடர்ந்து கண்ண நேரம் காய்க்கிறல பிடியோசனம் இல்லை. சரி 2 மணி முடிச்சிடணும் தம்பியா. துவங்குற டைம் துவங்கி முடிக்கிற டைம் முடிச்சிடணும். மற்ற திங்கள்ல புதன் சனி இந்த 3 நாளும் தான். மற்ற நாடுகளில் நீங்கள் விரும்பினா மற்றதில் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஆனால் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பமா. நான் ஒன்று இது பண்ணல. மற்ற ஜேஷுவா அக்காவா தெரியும் எனக்கு. விடுதலைன்னு சொல்லி ஒரு ஆள் நிக்க எடுத்து அக்கா எடுத்துட்டேன். உங்களோட முக்கியமான ஆதரவாளர்கள் டாக்டர். வணக்கம் வணக்கம் அர்ச்சுனா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கேன் அக்கா, சோமா இருக்கேன். உங்களுக்கு தொடர்ந்து நாங்க கால் பண்ற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வேண்டவனாம். நாங்க 2 பேரும் இருக்கிறோம், சரியா? என்னோட முறை காய்ச்சி 2 பேரும் நான் ஜனவரம் காய்ச்சல் முதல்ல காய்ச்சான். இப்ப நான் கிட்டடியில் எடுத்த நீங்களாக்கா நான் பார்க்கவே இல்லை. அவ்வளவு ஸ்ட்ரெஸ். ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பி விட்டேன் நான். ரைட், சரி சரி சரி, நான் பாக்கிறேன். வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பி விட்டேன். ரகுராம், நீங்களும் ஒருக்காங்கட காலுக்கு ஆன்சர் பண்ணுங்க, சரியா? எனக்கு வந்த எடுப்பேன் கட்டா. என்ன நாங்க இன்னைக்கு இவர நம்பர்ல இருந்து கால் பண்ணாங்க. ரைட், ஓகே. நான் அர்ச்சனாக்கு மெசேஜ் பாஸ் பண்ண முடியாட்டி நாங்க உங்களுக்கு தான் எடுப்போம். கட்டாயம் ஓகேண்ணா. இங்க சொன்னது உங்க கதையை காண இல்ல ஆளுக்கு. நீங்க கதை டாக்டர் கேட்கலாங்க. என்னத்த கதைக்கு இருக்கு டாக்டருக்கு என்ன நாங்க சொல்றது? டாக்டர் அவருக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்ல. அவர்கிட்ட இப்ப மாற்றங்கள் எவ்வளவோ வித்தியாசம் தெரியுது. இனி அவருக்கு ஒன்றும் சொல்ல 6 மாதம் பண்ணா இந்த 39 வருஷத்துல படாத அனுபவம் இந்த 6 மாதம் பண்ணல. இப்ப அவ்வளவுதான் தெரியுது. என்ன மாதிரி அந்த அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போகணும்னு அவ்வளவுதான் அப்படியே முகத்துல தெரியுது. ஒரு மாற்றத்துக்காகத்தான் நாங்கள் ஆரம்பத்திற்கு அவரோட சண்டை பிடிச்சு கொண்டு வரோம். அது அனுபவ ரீதியா அவர் வந்தபடியால் அவர் உண்மையிலே அது பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்துக்கு தருவார். முதல் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இப்போ ஓகே, இப்போ கடந்து போறது ஈஸியா போயிட்டு. கடந்து போறது ஸ்ட்ரெஸ் இல்ல மாதிரி கிடைக்கும். யாரோட சண்டை பிடிக்கிறத விட பொறுமை வரும். இதுலயே நின்று சண்டை பிடிங்கோ, திருப்பி வந்து உங்களோட கதையை கேட்கறேன்னு போனது அப்புறம் வாரேன். ஒரு கட்டத்துல நாங்கள் சௌரம் எல்லாம் கைக்க சொல்லி போட்டார். நான் இனி உங்களுக்கு போன் பண்ண மாட்டேன், உங்களோட வந்தா பெரும் பிரச்சனை, அதை செய்யாது இதை செய்யாது என்ற அப்படி இப்படி என்று சொல்லி போட்டு அப்படியே வைக்கவர் தான். அதுக்கு பிறகு தேர்தல் முடிஞ்ச அப்புறம் போன் எடுத்தது. என்னன்னு தெரியுமா, நான் இப்ப எல்லாருக்கும் சொல்றது அப்படின்னா, நாங்க எல்லாருமே பயணிக்கிறது வந்து அர்ச்சுனான்ற ஒரு தலைவனுக்காகத்தான். நான் இப்பவும் எப்பவும் சொல்றதா தான், தலைவர் நம்மளுக்கு தந்துட்டு போன ஒரு கொடை அர்ச்சுனா. அதுக்காக நாம எல்லாருமே ஒற்றுமையா பயணிக்க வேணும். அவர் சரியில்லை அவர் சரியில்லை என்றெல்லாம் வேணாம். எங்களோட டார்கெட் வந்து அர்ச்சுனா தான். அவரை வந்து ஒரு முதலமைச்சர் ஆக்கி விட்டுற வேணும். அவர் தான் எங்களுக்கு தமிழருக்கு ஒரு அடையாளமே அர்ச்சுனா தான். அதுக்காக ஜெர்மன் ஷெப்பர்ட் நான் எல்லாம் வேண்டவனா அர்ச்சுனா. நாங்க 2 பேரும் இருக்கிறோம், சரியா? ரொம்ப நன்றி அக்கா. கனடா காய்ச்சி குரலை கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். பார்த்ததே இப்ப எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டே இருந்தாங்க. எங்களுக்கு கிடைக்குமா இதுக்குள்ள கலைக்கிறதுக்கு? இதுல ஒரு சில பகுதிகள், சில குடும்பங்கள்ல, சில வாழ்க்கையில சிலது வந்து கிடைக்கிறது வரம். எப்படின்னு சொன்னா, ஒரு கணவனும் மனைவியும் ஒரு எண்ணத்தோட ஒரு இலக்கு நோக்கி ஒன்றுக்காக பயணிக்கிறன்றது ஒரு குடும்பங்கள்ல அது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். ஒரு ஆளுக்கு ஒரு ஆற்றல் இருக்கும், ஒரு ஆளுக்கு சம்மதிக்க மாட்டா. உண்மையிலே நான் உங்களை 2 பேரும் நினைச்சு நான் நேசித்து சந்தோஷப்படுறேன்னு சொன்னால், காலம் வரைக்கும் உங்களோட இறுதி காலம் வரைக்கும் ஒரு அந்யோன்யமான இதே உறவோட நீங்க பயணிங்கோ. அது பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. நாங்க அன்னைக்கு ஒரு ஆள் சொன்னாங்க, நாங்க எங்கட மகன் ஒரு ஆள் அங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிற 2 யார் 2 கேட்டது. நாங்க சொன்னோம் எங்கட மூத்த மகன் வந்து அர்ஜுனாலான்னு சொன்னோம். தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ நன்றி. நீங்கள் இப்படியே எப்பவுமே இருக்கணும். நாங்கள் கதைப்பமாக்கா, நாங்கள் விரைவில் மீட் பண்ணுவோம். நாங்க தான் வாரதுக்கு தான். அதான் ஜொனதனுக்கு தெரியும், நாங்க அவரோட அடிக்கடி கண்டெக்ட் பண்ணிக்கொள்றோம். ரகுராமுக்கு 2-3 தடவை எடுத்த டைம்ல இல்ல, ஒரு தடவை நாங்க அவரோட கதைச்சோம். ஒரு என் போனுக்கு மிஸ் கால் அடிச்சு விடுங்க, நான் கதைக்கிறேன். டைம் இருக்கு. சரியா, ஓகே. சரி அர்ச்சுனா, நீங்க சாப்பிடுங்க. பக்கப்படுற மாதிரி இருக்கிறீங்க. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ அக்கா.
இது தமிழ் பாக்ஸ் ஜெகன் அவருடைய காலத்துக்கு நாங்க ஒரு தடவை போயிருக்கிறோம். அந்த உண்மையின் தரிசன வீடியோ வந்து கொண்டு போனாங்க. சரியா? அப்ப காய்ச்சினாங்க, அந்த தளத்திலையும் காய்ச்சினாங்க. எல்லாம் எங்களுக்கு இந்த தளங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கும். அதான் எங்களுக்கு இருக்கும். இல்ல நான் இதை உண்மையாவே பண்ணது காரணம், நான் ஒரு 2 நாள்ல எல்லாரையும் கொண்டு வந்து இதுல கதைக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு தங்கன தனித்தனி தளத்தை மற்ற நாள்ல ரன் பண்ணது. திங்களும் புதனும் சனியும் இங்க வாங்குவோம் எல்லாரும் கதைப்போம். மிச்ச நாடுகள்ல நீங்க கதைக்கிற விடயங்கள்ல முக்கியமான விடயங்கள் எல்லாத்தையும் திங்களும் புதனும் வள்ளியும் இங்க வந்து எனக்கு சொல்லுவோம். அப்ப கம்யூனிகேஷன் ஈஸி. நீங்கள் சுரேசனாவும் எனக்கு உதவி செய்வீங்க, ஜெயனாவும் எனக்கு உதவி செய்வீங்க. தேங்க்யூ. நாங்க சந்திப்போம். ஓகே அர்ச்சனா. சரியா? தங்கச்சி கௌசல்யா ஹலோ அக்கா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஆள். நாங்க எதுவும் பேசிக்கொண்டிருக்கோம். என்ன இந்த புள்ள என்ன ஆம்பளை நிக்கணும் சொல்லி வரேன். கௌசல்யாக்கு நல்ல எனர்ஜி வர விடும். இப்பதான் வந்ததுக்கா. 6 மாசத்துல வந்தது எனக்கு ஒரு 2-3 நாள்ல. கௌசல்யா, எவ்வளவு நீங்க உளி தாங்குறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க சிற்பமாக்குவீங்க. சரியா? நீங்க நிச்சயமா தாங்கிக் கொண்டா இருக்கிறீங்க. சரியா? இது நீங்க என்ன தாங்க வேணும் கௌசல்யா? இங்கதான் ஒரு சிற்பம். அர்ஜுனாவை போல ஒரு தலைவன் நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டான். நான் எப்பவும் சொல்றேன், அர்ஜுனா வந்து பிறப்பு இல்ல அவதாரம்னு சொல்றேன். நான் எல்லாத்தையும் சொல்றேன். நான் அர்ஜுனாக்காக இங்க ஃபைட் பண்ணுவேன் எல்லாத்தையும். எவ்வளவு பேர் தெரியும் தானே, அங்க இங்க பலதரப்பட்டாக்கள் இருக்கான், விடவே மாட்டேன். நாளைக்கு இது மட்டும்தான் ஹைலைட்டா எல்லா யூடியூப்லயும் போடுங்க, இருந்து பாருங்க. இல்ல உண்மையாத்தான் நான் அர்ஜுனாக்காக இங்க எல்லாத்தையும் சொல்லுவேன். இப்படி அர்ஜுனா எங்கட ஃபேமிலியில எங்கட அம்மா எல்லாத்தையும் போய் சொல்லுவேன் இப்படின்னு சொல்லி. ஜெர்மனியில அநேகமான ஆக்கிட்டு சொல்லுவேன் அவங்க அர்ஜுனா இப்படித்தான் அர்ஜுனான்னு சொல்லுவேன். வெட்டிக்கலோவுல நிறைய பேர் ஊசி சின்ன இந்த முறை வருமான்னு பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நான் அந்த ஒரு வேட்பாளர் ஒரு ஆள் ஜோனதன் ஒரு ஆள் அனுப்பியிருந்தவர், இத பாருங்க விசாரிங்கன்னு சொல்லி எருவிலண்ட ஒரு இடத்துல நான் கொடுத்திருக்கிறேன். பாப்போம் யாராலண்டு. ஆனாக்கா இந்த முறை வடக்கு மாகாண சபை மாதிரி கிழக்கு மாகாண சபை நாங்கள் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறோம். கிழக்கு மாகாண சபை நாங்கள் இந்த மாதிரி ஒரு தமிழரை கட்டாயம் முதலமைச்சர் ஆக்குவோம். கிழக்கு மாகாணத்திலேயே ஒரு ஆளை பொறுக்கி எடுத்து கிழக்கு மாநிலத்துல கட்டாயம் இந்த மாதிரி ஒரு ஆளை கிழக்கு மாநிலத்துக்கு முதலமைச்சர் ஆக்குவோம். அது எந்த சந்தேகம் வேணாம், அதுக்கு ஃபுல்லா வராது. ஏனென்றா தன்னலமற்ற சுயநலம் இல்லாம நான் ஜொனதன் சொன்னான், ஜொனாத்தன் அர்ஜுனாவை நாங்க சுயநலவாதிகள், எங்களுக்காக நாங்க அர்ஜுனாவை பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்லி சொன்னான். தேங்க்யூ அக்கா, நன்றி நன்றி. தேங்க்யூ. வந்து காய்க்கலாம் தளத்துல அவர்த்த பிரச்சனை டாக்டர் அன்பான வேண்டுகோள் உண்டு. என்னன்னு சொன்னா என்னண்டா டாக்டர் இதோட ஒருக்கா நீங்கள் தொடர்புல இருங்கோ டாக்டர். சாரி அக்காட டாக்டர் மொபைல் நம்பர் மிக நான் சேவ் பண்ணி இதோட கொஞ்சம் கூட டைம் நீங்க செலவழிச்சா நல்ல மண்ட இந்த கருத்து டாக்டர். 2 பேரும் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஆக்கள். எனக்கு இந்த மட்டக்களப்பு கிழக்கு மாநிலம் அம்பாறை, முக்கியமா அம்பாறை மட்டக்களப்பு திருவோணமலை சம்பந்தமா பெரிய ஒரு ஆசை இருக்கு. திருவோணமலை ரங்கீட்டன், திருவோணமலையில இந்த முறை 2 திருவோணமலை நகர சபையும் மற்றது அந்த பட்டினம் சூழல் நினைக்கிறேன், மற்றது அந்த ஞாபகம் இல்லை. 2 இந்த முறை போட்டிருக்கிறோம். அது தன் சொந்த காசு செலவழிச்சுதான் அந்த தம்பி போட்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் 14-15 தேதிகளில் திருவோணமலையில மீட்டிங்கும் வைப்போம், மற்றது வேட்பாளர் அறிமுகம் எல்லாமே செய்வோம். மட்டக்களப்பு அம்பாறை, அந்த மட்டக்களப்புல ஒரு அண்ணாவரால் ஜெகனண்ணா கதைச்சாரு. அவர் சரியென்றால் ஓகே, அவர் எங்களுடைய கட்சி கொள்ளையில் கண்டா. அப்ப நான் அண்ணா உண்மையாவே வாழ்க்கையில இந்த தலைவராக இருக்கணும், நான் தான் பெரியாள், என்னுடைய கட்சி செயலாளருக்கு, என்னுடைய கட்சியில தலைவர் பொருளாளர் செயலாளருக்கு அடிபடவே மாட்டினோம். அது 100% ஷுவர். நான் என்னுடைய 28 வயசு நண்பன்ட்டு கதைச்ச கடைசி கோள் கடைசியா கெஞ்சி நடப்ப கௌசல்யா இருந்தா நினைக்கிறேன் பக்கத்துல. அப்படியே மச்சான் உனக்கு புண்ணியம் கிடைக்கும், அப்படியே வாய மூடிக்கொண்டு இருந்துரு, ஒன்றுமே கதைக்காத. இவன் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுட்டு வந்துட்டான். நான் அப்புறம் சொன்னேன், ஒன்றுமே கதைக்காம பேசாம இரு. நீ இப்படி பேசாம இருந்துட்டியண்டா நீங்க எம்பி ஆயிடுவாய். எம்பி ஆயினோட மச்சான் எங்கட கட்சியில தலைமை பொறுப்பே உன்னோட தாரன். அப்புறம் சொல்றேன், முதல்ல செயலாளர் பொறுப்பை கேட்டேன். நான் செயலாளர் தாரன்டான். என்னுடைய உன்னை தலைவராகவே ஆக்கி விட்டுட்டு நான் போறேன், இந்த பாட்டில் போறேன், பேசாம இருடாண்ட. இல்லை நீயா நானாண்டு வந்துட்டு மச்சான் ஐலண்ட் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் எடுத்தவனா நீ ஆண்டு பார்ப்போம். அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம், கொஞ்சம்
புண்ணியம் கிடைக்க மாட்டேங்க கேட்கல. கடைசியா நான் சரி அப்படித்தான் எம்பியா வந்தாலும் உனக்கு எனக்கு கீழே நிக்கிறான் ஒரு ஈகோ பிரச்சனையா இருந்தா தயவு செய்து இன்னொரு கட்சி ஒன்றை கிரியேட் பண்ணு. உண்ட பேர்ல இருக்கிற கட்சியும் எந்த பேர்ல இருக்கிற கட்சியும் மச்சான் பரலா ஒர்க் பண்ணி சனத்துக்கு ஏதாவது உண்டு செய்ய மாட்டேன் கேட்கல. கேட்காம போய் கடைசியா இப்ப ஆள் இங்கண்டே தெரியா போய் நிக்கா. நான் அப்படி எனக்கு அந்த ஆசை ஒன்றும் இல்லை. கிழக்கு மாநிலத்திலேக்க நான் போன முறையும் பாராளுமன்ற தேர்தலில் போட வழிகட்டுனான். எனக்கு இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருந்தவ கடைசி நேரம் பயந்தவை. என்னடால் கடைசி நேரம் வேறு என்ன நடக்கும்னு தெரியாது. அந்த என்பிபி அலைய ஒன்று வருதுன்ற மாதிரி பயந்து கொண்டு இருந்தவ. இந்த முறை மாகாண சபையில வடிவா போடுவோம் மக்கா கிழக்கு மாகாண சபை. அது எந்த சந்தேகமும் வேண்டாம். சரி, அது அதை பத்தி யோசிக்காங்க. நண்பர்கள் அதெல்லாம் படிப்பினேன் தானே, அதெல்லாம் படிப்பினேன். ஜோசிக்க கவலையா இருக்கிறான். என்னென்னால் நான் உண்மையாவே நான் அவன் கட்டால இருந்து வலிக்கிட்டு வரைக்கும் ஜோதிச்சு நான் அப்பாடா அவன் வந்துட்டான். இவனோட எல்லா பொறுப்பையும் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ரிலாக்ஸா இருப்போம். இந்த வழக்களை பார்ப்போம். அவன் தஜ்ஜம் எம்பியா போனா கூட சந்தோஷம் பண்ண. ஆனால் அவன் கடைசி நேரங்களில் செய்த வேலையில் எல்லா ரெக்கார்டிங்கும் இருக்கு. அதான் வாய மூடிக்கொண்டு எல்லாரும் இருக்கணும். நான் கலைக்கிற அவ்வளவுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ரெக்கார்டிங் இருக்கிறபடியா கிட்ட இல்ல ஜோபாலன் சம்பந்தமாகவும் அதை நான் சொல்றேன். இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணியில வந்து ஜோபாலன் சம்பந்தமாக வந்து கேவலமா அழுகி கொண்டிருக்கணும். அப்ப எனக்கு அடுத்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார், உனக்கு 5 நிமிஷம் தாரன் அந்த போஸ்ட் எடுந்து. அதுக்கப்புறம் அவன் என்ன போஸ்ட்டை பற்றி கதைக்கிறான் என்று போட்டு பேருந்து திருப்பி போய் பார்த்தா வன்னி ஊழல் ஒழிப்பு அணியில் எழுதி இருந்தது. அப்போ நான் சொன்னேன், அடே புண்ணியம் கிடைக்க மாட்டா, அது நான் இல்லை இந்த ப்ரொஃபைல் இல்லைன்னு கேட்கல. நான் சொன்னேன் 5 நிமிஷமா தந்துட்டே இருமச்சான், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ சொன்னா உன்னை பற்றி போய் கதைக்க போறேன். நான் சொன்னேன் கதைக்கிறேன்னா சொல்லு, நான் இந்த யூடியூப்ல எடுத்து போடுறேன். அதால எனக்கு ஒரு $10-20 வருமாண்டு. இப்போ கடைசியா அடிவண்டி கொண்டிருக்கேன்டா. நான் இவங்க 2 பேரையும் கெஞ்சிட்டான் கடைசி நேரத்தில், வேண்டாம் பிரச்சனை பட வேண்டாம், கௌசல்யா தான் உனக்கு 2வது எம்பி என்றால் அவளுக்கு கூட ஓட் பெற மட்டும் தெரியும். அப்ப கௌசல்யா உங்களுக்கு பிரச்சனையா இருந்தால் கௌசல்யாவே வாயால சொன்னது தான் விலத்திரன் உண்டு. இதுல இருந்து விலத்திரன் மயூரண்ணா வந்து அப்படி ஜோசிக்கிறார் என்றால் தனக்கு எம்பி போஸ்ட் வராம எனக்கு வந்து மட்டும் பயப்படுறாரு என்றால் அண்ணா நான் விலத்திரன், மயூரண்ணா வந்து செகண்ட் கிடைக்கும். நான் நீங்க பேசாம இருங்கோ, சனம் விரும்பினது சனத்துக்கு எது சரி வருதுன்றதோ சனம் போடும், நாங்கள் அதை மாத்திடாது அப்படி பேசாம இருங்க. வந்து கிழக்கமானதுக்காக நான் இந்த முறை மாகாண சபை வந்து எப்படியாவது நாங்கள் தமிழர் ஒரு ஆள் பிடிக்கணும். அது நாங்கள் இந்த முறை ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு, செய்வோம் மக்கா கட்டாயம். கிழக்கமானத்துக்கு வாழ்க்கையில கைய விட மாட்டேன். முக்கியமா அம்பாறைன்றது வந்து தலைவெட்ட காலத்துல இருந்தே பேர் போன ஒரு தெரியும் உங்களுக்கு. அம்பாறையில இருந்து வராங்கன்னு சொன்னா நானூறு முழுக்க ஒரு குளிர் அடிக்கும். அது அது புறம்பா ஒரு வித்தியாசமான மனசுக்குள்ள ஒரு இது வரும். அந்த அம்பாறைன்னு சொல்லிக்கே அது புறம்பா வரும். அது இதெல்லாம் சொல்லிக் கொண்டே அது இல்ல சொல்லணும். அது அது என்னன்னு சொல்றது. பிட்டடியில கூட அந்த பிரதேச செயலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இவ பாராளுமன்றத்துல காய்ச்சிருந்தவர் அம்பாறைக்கு பொறுப்பான ஒரு எம்பி ஒரு ஆள். ஆனால் அங்கிருந்து எனக்கு ஏற்கனவே கண்ணபேர் அடிச்சு காய்ச்சவர், டாக்டர் நீங்க ஒரு அம்பாறைக்கு வர மாட்டீங்கன்னு. நான் பார்த்தேன் இப்ப இவரோட தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்க வழி கிடைக்க நானே அதை கதைக்கவே பேந்தி பிரதேசவாதங்களை காய்ச்சி ஆட பயமா இருந்தோம். ஆனால் இப்பதான் ஃபீல் பண்றேன், நான் போய் ஒரு அம்பாறைக்கு போயிட்டு வந்திருக்கலாமாண்டு. இந்த மாதிரி உள்ளூராட்சி சபை தேர்தலையும் கேட்டவே அப்ப நான் சொன்னா கொஞ்சம் அவசரப்படாங்க, பெரிய கால் வச்சா எனக்கு கஷ்டம் உண்டு. ஏன்னா இங்கேவே எனக்கு டைம் காணி நான் போயிட்டு சாவச்சேரி அம்பாறையில உள்ளவங்க கலைக்க மாட்டாங்க, பிரதேசவாதம் கடைசி வந்து கலைக்க மாட்டாங்க. அங்க இருக்க அம்பாறை இல்ல நான் அங்க இருந்து கணக்க படிச்சாக்கள், பிரின்சிபல் மேர் பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாருமே எடுத்திருந்தவன். எனக்கு டாக்டருக்கு வாங்கோ ஒரு மீட்டிங் ஒன்று போடுவோம் கதைப்ப மாட்டேன். நான் ஓமன்ட்டு சொன்னேன்னா இப்போ அந்த வேற ஒரு கட்சி வந்து அந்த பிரேசலாம் சம்பந்தமா கதை கேட்கல, எனக்கு ஒண்ணுமே செய்யலாம் போயிட்டு. அப்ப அதுல முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் பெரிய அடிவாடைய போனது. அது வெளியால வரையில கேமரா போக்கஸ் பண்ணையிலே ஒழிய மற்றபடி கேமரா வேற எங்கேயோ போக்கஸ் பண்ணி கொண்டிருக்கே அடிபட்டு கொண்டது பாராளுமன்றத்துக்குள்ள. ஆனா நாங்கள் அதுக்குரிய ஒரு வேலை ஒன்று செய்வோம் கட்டாயம். என்னென்றால் இப்ப கூட பாத்தீங்கன்னா தெரியும், எங்கண்ட தமிழ் அரசு கட்சியின் 1-2 பேர் அங்க போய் அந்த பார்களுக்கு எதிராக அவங்க போராட்டம் செய்யல, இவ போய் தாங்கள் செய்யறமன்னு மூக்குட பண்ணினவன். அப்ப நான் ஜோதிச்சேன் இல்லை அப்படி அம்பாறையோ மட்டக்களப்போ திருவோணமலை மக்களை வந்து நாங்கள் ஒரு நாள் விடக்கூடாது. ஆனால் நான் அங்கே இருந்து ஆக்களை பொறுக்கி அங்கத்த ஆக்களையே அங்கேயே ஆக்கி விடுவேன்ற ஒரு ஆசை ஒன்று இருக்கு. 1-2 பேர் இருக்கு, நான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அடுத்த முறை மாகாண சபை தேர்தல். சந்தோஷப்படுவாங்க நீங்க அங்க போனாலே. உண்மையா தான் அர்ஜுனா, உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இந்த பேட்டிக்குள்ள உள்ள எல்லாம் என்ன கோல்ஸ் வாராக்கா. எனக்கு எக்கச்சக்கமான கோல்ஸ் வாரது 2 மாசம் வண்ணைகளே அம்பாறையில இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேலையிற ஸ்டாஃப் எல்லாமே நான் கோல் பண்ணிக்கிறேன், டாக்டர் நீங்க இங்க வர மாட்டீங்களாண்டு. ஒருக்கா அஸ்ட்ராப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கோல் வந்திருந்தது. அங்க 4 சிடி இது டயாலிசிஸ் மிஷின்ல ஒன்றுதான் வேலை இதாமண்டு. அது நான் இப்போ செக்ரட்டரிக்கு கால் பண்ணி அடிச்சு சொல்லி நான் நினைக்கிறேன் அது ரிசால்வ் பண்ணிட்டேன். அது சம்பந்தமா நான் பாராளுமன்றத்துல ஹெல்த் கமிட்டிலையும் கதைச்சு அதை உடனே தாங்கள் ரிசால்வ் பண்ணியிருப்பேன் நம்ம நினைக்கிறேன். அப்ப நான் ஒரு நாள் கால் பண்ணி காய்ச்சி நான் அஸ்ட்ராப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ல நான் எதிர்பார்க்கல. அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்ல இருந்து அங்கே நர்சிங் ஸ்டாஃப்ல இருந்து எல்லாரும் அவ்வளவு
பாசமா என்னோட கதைப்பினம் வந்து டாக்டர் நீங்க உங்களோட கதைக்கோணும் இருக்கா நீங்கள் விஷயத்தை கதைச்சிட்டு திருப்பி ஒருக்கா ரிசப்ஷனே கோல் எடுக்க மாட்டீங்களா டாக்டர் 5 நிமிஷம் கதைக்கணும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அப்படி எனக்கு ட்ரீட் பண்ணிக்கல நான் நம்பால வருவேன் கட்ட. ஆனா அங்கேயும் என்ன மாதிரி ஆக்கள் இருப்பினா பிடிப்போமாக்கா, தேடி பிடிப்போம், கடைஞ்சி எடுத்து போடுவோம் கட்ட. மற்றது கௌசல்யா, நீங்க வந்து இரும்பு பெண்மணி சரியா, எதுக்கும் வந்து இது செய்து போக கூடாது கௌசல்யா. இரும்புன்னு சொல்லுவாங்க. இரும்பு பெண்மணி கௌசல்யா சரியா, நீங்க தான் உண்மையிலே இப்பதான் எல்லாம் கல்லாயிட்டக்கா. அப்படி இல்ல. நான் இந்த உங்களை அந்த வீடியோல இதுல யூடியூப்ல பார்த்துட்டு பேசுறாங்க கௌசல்யா யாரு அர்ச்சுனாக்கு இணையா அதுல நிக்க வேணும் எனக்கு கேசுறது. கௌசல்யா வந்து ஒரு இதா நிக்க வேணும். அதுல முகத்தை பாவமா இருக்கு. இத சொல்லி வேற என்ன இல்ல இப்போதைக்கு கௌசல்யா அண்ணா நான் இந்த பொலிட்டிக்ஸ்ல இருந்து ஒன்றும் கவலைப்படாங்க. இந்த காலம் அந்த காலம் அது நான் பார்க்க சொல்லுறேன். கௌசல்யா அப்படிதான் இருக்கும். அது அந்த என்னன்னு சொல்ல இதுல இருந்த ஆக்கள் இந்த பவர் தெரியும் தான் உங்களுக்கு. அத மாதிரி நிக்கணும். வேலு நாச்சிய ஒரு இதொண்ட எடுத்துக்கொள்ளுங்க சரியா. வேலு நாச்சியாட்ட இது தெரியும் தானே, அவாண்ட இதை எடுத்து இப்ப நான் திருப்பி ஏதாவது டாக்டர் ஏதாவது கவுண்டர் அடிப்பேன். தெரியாண்டு சொல்லி போடாத புண்ணியம் கிடைக்க. நான் வேலுநாச்சியாட்டு கதையே இருக்கிறேன் எடுத்து தாரேன். இல்ல நான் தெரியாதுன்னு சொல்லி பாசைய படிச்சா எங்கெல்லாம் போய் சண்டை பிடிச்சா இழந்த இடத்த எடுத்து பிடிச்சா அந்த வரலாறு பாருங்க. நான் ஏதாவது டவுட் கேட்டாது யூடியூப்லயே வீடியோவா வந்துரும் நாளைக்கு. இழத்து வேலுநாச்சியாரோட பேர் எடுக்கணும் நீங்க. ஒரு நாள் ஏதாவது ஒரு பெரிய ஒரு விஷயம் மட்டும் செஞ்சுட்டு தான் நான் இதுல இருந்து விளத்துவேன். நான் இப்படி வாங்க சும்மா இருக்கிற கல்லுகளுக்கு எல்லாம் விளத்த மாட்டேன். நானா அப்பாடா காணும் இன்னொரு இதுக்கு மேல இயலாது என்று ஒரு விஷயம் மட்டும் செய்துட்டு தான் நான் காயப்படுத்தாது. என்னன்னு தெரியுமா, அர்ச்சுனாவை மாதிரி ஒரு திருப்பி ஒரு தலைவன் வரமாட்டான் சரியா. நம்மளுக்கு உண்மையா தானே அர்ச்சுனா, என்ன நாங்க ஒவ்வொரு நீங்க உங்களோட சாப்பாடு ஒருத்துறீங்க, எல்லாத்தையும் எங்களுக்காக செய்றீங்க. என்ன நம்ம தமிழ் மக்களுக்காக பாருங்க. அந்த மகளை பார்த்து நீங்க எவ்வளவு காலம் என்ன ஒரு அப்பாவா நீங்க அந்த பிள்ளையோட ஸ்பெண்ட் பண்றீங்களும் இல்ல. டாக்டர் இதுக்கு நீங்க சின்ன சுண்டியோட வந்துடலாம் வெளிநாட்டுக்கு. டாக்டர் மேல சொன்னா ஜெர்மனில உடனே எடுப்பாங்க. என்ன ஐயோ அக்கா எல்லாரும் வந்து சேர்ந்துட்டோம்டா யார் இங்க பாக்குறது. சரி நான் அதான் முந்தி பாஸ்போர்ட் பண்ண காலத்துல இருந்து ஒரு நாள் வெளிநாடு போகணும்னு யோசிக்கிறேன். எல்லாரும் போயிட்டு நாங்களும் வந்து சுயநலம் மாத்தானே. இப்ப எங்களுக்கு உங்களை விட்டா கதி இல்லைன்ற மாதிரி இல்ல. அப்ப எங்களோட சுயநலம், அதுக்காக நாங்க உங்களை வந்து வச்சு இது செய்து கொண்டே இருக்கிறோம். என்ன சுயநலம் இல்லையாக்கா, அது கட்டாயம். அது அப்படி ஒரு பெரிய ஒரு வெற்றிடத்துக்குலாம் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த வெற்றிடத்தை நிரப்ப போறது இல்லை. ஆனா அந்த வெற்றிடத்தை ஒரு ஆள் நிரப்புறதுக்கு நான் ஒரு வழியை வெட்டி கொடுப்பேன். அவ்வளவுதான் நான் செய்வேனக்கா. எங்களுக்குரிய ஒரு வெற்றிடம் ஒன்று இருக்கு. அந்த வெற்றிடத்தை நான் நிரப்ப இயலாது. அது வந்து தலைவர் விட்டுட்டு போன வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை எதிர்கால கால சந்ததியில ஒரு ஆள் நிரப்புறதுக்கு ஒரு வழியாவது விடணும். இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து அந்த வழியெல்லாம் அடைக்கிறதால கடைசியா நாங்கள் எங்கிட்ட வடக்கு கிழக்கு தமிழர் தாயம் என்ற கதையே இல்லாம போயிடும். அந்த அடைக்காம ட்ரை பிளாக் பண்றேன் அவ்வளவுதான். அது வேற ஒரு ஆள் வந்து அதை வெண்டைக்கு நான் தான் அதுக்கு தலைவருக்கு அடுத்த ஒரு ஆள் வந்து அந்த வெற்றிடத்துல நிக்க மாட்டேன், நான் காணாம போயிடுவேன் அவ்வளவுதான். டாக்டர் இன்னொரு சக்சஸ் அர்ச்சனாவை உருவாக்குங்க. ஒரு தெருல 10 பேரை உருவாக்குங்க. அதான் பெரிய ஒரு வெற்றி. பழைய ஆக்கெல்லாம் புலப்பட்டுட்டாங்க, அவையவே உருவாக்காம போயிட்டாங்க. ஆனா நீங்க செய்வீங்கன்னு எங்களுக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. நீங்க உங்களை போல 10 பேர் இல்ல 20 பேரை உருவாக்குவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நன்றி அக்கா, நன்றி. அர்ச்சனாக்கள் தான் மிச்சம் அமைஞ்சவள். நன்றி நன்றி. நேற்று டீச்சர் செய்த விஷயம் ஏதாவது அறிஞ்சீங்களா? கணக்க கேள்விப்படுறேன் ஜெகனண்ணா, கன விஷயங்கள் கேள்விப்படுறேன். நான் இன்றைக்கும் ஒரு சில பேரோட கதைச்ச நான் அதைகள் ஆறுதல் அவங்களுக்கு கதைக்கிறேன். சில பேர்களுக்கு நான் காசு அனுப்பினா நான் கதைகள் மாறுது. ஆகவே நான் அந்த சில லீகல் விஷயங்கள் வந்து செய்ய போறேன். நான் ஒரு எல்லாரையுமே நம்புறது தானே, ஆனால் இவைய நம்பி நான் செய்யல. எனக்கு விடயங்கள் கேள்விப்படுறேன் ஜெகனண்ணா. நீங்கள் முதல்ல எனக்கு அலர்ட் பண்ணினீங்க. அது சம்பந்தமா நாங்கள் யாரெல்லாம் பர்சனலா போன்ல கதைப்போம். நான் ஒன்னும் சொல்ல சொன்னா நேற்று நடந்தது அறிஞ்சிருக்கீங்க, தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா அண்ணன் நான் இப்ப ஒன்றுக்குமே ரியாக்ட் பண்றேன். ஓகே ஓகே, எல்லாமே ஆக்ட் பண்றனாலயே ஒன்றுக்குமே ரியாக்ட் பண்றேன். கௌசல்யா கூட கோல் பண்ண ஏதாவது வழக்கொண்டு போட்டணுமா அங்க போட்டோமா அந்த அசாமா மீன் போட்டிருக்காரு உங்களை அரெஸ்ட் பண்றாம அரெஸ்ட் பண்றேன் என்ன வாங்க வந்து அவங்களை என்ன கூட்டி கொண்டு போய் அதில் ஏற்றி போட்டு நாளைக்கு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அடுத்த நாள் பெயில போடலாம் தானே.
எதுக்கு சாவான் இப்ப அது இப்ப வந்து நல்ல தெளிவாயிட்டேன் இந்த விஷயம் இல்ல என்ன இப்ப விளையாட்டுனா இல்லையா இப்ப எல்லாம் சும்மா இல்ல இப்ப என்ன இப்ப சும்மா பேசி எல்லாம் உசுப்பே தராது முந்தி கவலை முந்தியன்னா அந்த டிரான்சிஷன் பீரியட் எனக்கு சரியான கஷ்டமா இருந்தது சின்னல இருந்தே இந்த அரசியல் தெரிஞ்சு ஆக்களோட அடிபட்டு கொடியல் ஏத்தி அடிபட்டு பிரச்சனைப்பட்டு கத்தி குத்துப்பட்டு வந்திருந்தா பரவாயில்ல ஏ லெவல் எடுத்து போட்டு மெடிசினுக்குள்ள போய் அதுக்கு பிறகு சும்மா போய் சின்ன சின்ன சண்டைகளோட மட்டும் இருந்தோட இந்த துரோகங்கள் இந்த தேவையில்லாம படங்களை போட்டு எழுதுறது அப்படி இப்படி அமர்ந்து கடைசியா அவங்க நான் அபோஷன் எனக்கு அபோஷன் பண்ணி நான் ஒரு வழி வச்சிருக்காரு அப்படி இல்ல அப்படியே மலையை வச்சிருக்காங்க சில பேஸ்புக்ல அதெல்லாம் பார்க்கதான் எனக்கு விளங்கிட்டு இப்ப அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது அதுல பார்க்கவும் தேவையில்லை அதுல யோசிக்கவும் தேவையில்லை எங்களுக்கு செய்யறா வேசெக்டமி செய்தாண்ட கூட பரவாயில்லை நான் அபோஷன் எனக்கு அபோஷன் செய்த ராமநாதன் அர்ஜுனாக்கு அபோஷன் செய்யப்பட்டேன்னு ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தா 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கு அதில் பிளாக் பண்ணி நான் இப்போ கிட்டடியில் இங்கே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணியிருந்தேன் அந்த அளவுக்கு எங்கள் டாக்டர் மென்டாலிட்டி பயங்கர மோசமாக போகுது ஆனால் அந்த நல்ல தெளிவாயிட்டேன் அண்ணா ஒரு நாளும் இனிமேல் யாரோடையும் சண்டை பிடிக்கிறதும் இல்லை பிரச்சனை படுறதும் இல்லை மூடி விட்டு போயிடணும் அப்படியே நாங்க என்ன தூரம் எக்கச்சக்கமான தூரம் இருக்கு பயணிக்க வேண்டிய தூரம் இன்னும் இருக்குது நீண்ட தூரம் சரி அக்கா சந்தோஷம் அண்ணா சந்தோஷம் ஜஸ்டின் அண்ணா ஜெகன் அண்ணா மற்ற ரவுரமன் போயிட்டாரு நினைக்கிறேன் கௌசல்யா தேங்க்யூ அக்கா தேங்க்யூ அண்ணா புதன்கிழமை மீட் பண்ணுவோம் மறுபடியும் நன்றி நம்பரை நான் அதுல எடுக்கிறேன் சரியா நான் எடுத்து பர்சனலா சேவ் பண்ணி வைக்கிறேன் நான் அனுப்பி விடுறேனாக்கா சரியா ஓகே தேங்க்யூ நன்றி குட் நைட் எல்லாருக்கும் ஓகே ஓகே